யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாம். கார்த்திகேயனுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் அப்பா ஒரு ஒரு மீட்டிங்கை ஆண்டவரே, ஸ்டடியை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய பலவீனத்தின் மத்தியில கூட ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடியை ரிசீவ் பண்ண கண்டினியூ பண்ண எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறேன். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே என்ன கற்றுத்தர சித்தமா இருக்கிறீரோ அதை நாங்கள் நன்றாக கற்றுக்கொண்டு ஆண்டவரே மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படத்தக்கதாக இருக்க கிருபை அளிக்கப்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசனை மூடி மறைத்து ஆண்டவரே எந்த விதமான தடையும் பவர் கட்டும் எந்த மாதிரி எதுவும் ஆண்டவரே இன்டர்நெட் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடி கர்த்தாவே இந்த ஸ்டடியை ஆண்டவரே இந்த நேரத்தை ஆண்டவரே யூஸ் பண்ண எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஸ்பெஷலாக கார்த்தியனுக்காக ஜெபிக்கிறோம். மகனுக்கு உடம்பு சரியில்லை சுவாமி, நல்ல சுகத்தை பெறத்தக்கதாக கிருபை அளிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தை உமது கருத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென். நம்ம இந்த யோனானுடைய இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது மரணத்துல இருக்கக்கூடிய குழப்பம், பைபிள்ல மரணம் குறித்து நம்ம சில கன்ஃபியூஷனா இருக்கக்கூடியது, அது மறைத்திருக்காங்களா இல்லையா, அந்த மரணத்தை குறித்து தானே சில கன்ஃபியூஷன் பேசேஜஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சோம். அதுல முதல் விஷயமா வந்து யோனா வந்து பார்த்தோம். யோனா மீனின் வயிற்றுல மரித்திருந்தாரா உயிரோட இருந்தாரான்னு பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, யோனா மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணினான் அப்படின்றனால மீனின் வயிற்றிலிருந்து அந்த 3 நாள் விண்ணப்பம் பண்ண மாதிரி சிலருக்கு அந்த ஒரு தாட் வந்துடுது. அதே இடத்துல வந்து பாதாளத்தின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணினார்னு இருக்கு. அப்ப நம்ம வந்து 2 விதமான விண்ணப்பங்கள் இருக்கு. 2 இடத்துல இருந்து அந்த விண்ணப்பங்கள் பண்ணப்பட்டிருக்கு. ஒண்ணு மரணத்தின் கூக்குரலான விண்ணப்பம் வந்திருக்கு. இன்னொன்னு வந்து உயிர் தெழுந்த பிறகு 3 நாள் கழிச்சு மீனின் வயிற்றுல இருந்து துதியின் விண்ணப்பமா வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அடுத்தது யோனாவை மீன் எங்க கக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நினிவேல கரை இருக்கா, கடல் இருக்கா, எந்த இடத்துல கக்குச்சு, எப்போ நினிவேக்கு போனாரு அப்படின்ற காரியங்கள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி எந்த இடத்துல வந்து மீன் அவரை முழுங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தோம். ஏன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி கடல்ல தூக்கி போட்டோன்னே மீன் ஆயத்தப்படுத்தியிருந்தனால நேரா வந்து மீன் அவரை எடுத்துக்கல, அப்படியே கடலினுடைய மேல் பக்கத்துல அப்படியே முழுங்கிடல அப்படின்னு சொல்லிட்டு அதுல அவர் வந்து என்னெல்லாம் சூழ்நிலைக்குள்ள கடந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில அவர் நிச்சயமா மரித்து அவருடைய ஆத்மா வந்து தோய்ந்து போனது அப்படின்னும் போது அது காணாமல் போனது, மரணம் அடைந்தது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு உள்ள போச்சு அப்படின்ற காரியங்களை பார்த்தோம். அப்ப அந்த வெள்ளங்கள்லாம் புரண்டுச்சு, ஆழி சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி வந்து தலையை சுத்துச்சு, கடல் கடியில இருக்கக்கூடிய பர்வதங்களுக்கும் அடிவாரத்துக்கு போனேன் அப்படின்றாரு. இதெல்லாம் நடந்து முடிச்சுது. அப்ப பூமியின் தாழ்பால்கள் என்னை அடைக்கிறதா இருந்தது அப்படின்றாரு. அப்படின்னா என்ன, அது மட்டும் அடைக்கல. அப்ப பூமியின் தாழ்பால்கள் என்ன, அடியில மண்ணுக்கு அடியில போய் புதைஞ்சு என்றென்றைக்கும் புதைஞ்சு போடுறதுக்கு இல்லாம அந்த இடத்துல மீன் வந்து அவரை விழுங்கிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது லாசருவோடு ஒரு ஒப்பீடு வச்சு பார்த்தோம். லாசர் எப்படி 4 நாட்கள் கழிச்சு உயிரோட இருந்தாரு, அதே மாதிரி யோனா வந்து 3 நாட்கள் கழிச்சு உயிரோட இருந்திருக்காரு. அவருடைய உடல் எப்படி இருந்திருக்கும், எப்படி அவர் கட்டி வச்சிருந்தாங்க, எதனால தேவனுடைய மகிமையினால அவங்க உயிர் வந்துச்சு, அவங்க உயிர் வருவதற்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தேவனுடைய கட்டளை, ஒரு வார்த்தை தேவைப்பட்டுச்சு 2 இடத்துலையுமே அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் போன வாரத்துல எல்லாம் பார்த்தோம். போன 2 வாரத்துல. இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, முதல் விஷயமா வந்து அதாவது 2 காரியங்கள் குறித்து மெயினா பார்க்க போறோம். முதல் விஷயம் வந்து யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு ஓடி போனது ஏன், தர்ஷீஷுக்கு போறது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், குட் ஈவினிங் சிஸ்டர் ஹேமா. Good evening, brother. Good evening, everybody. Good evening. Good evening. Good evening. Good evening. இப்ப நம்ம வந்து யோனா ஏன் நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு ஓடி போனான் அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஏன் ஓடி போனான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? உங்களுடைய ஐடியா, எதுக்காக நினிவேக்கு ஓடி போ சொன்னப்ப தர்ஷீஷுக்கு ஓடி போனான் அப்படின்ட்டுன்னு பொதுவான ஐடியாக்கள். ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இதுன்றதால ஓடி இருப்பான். அந்த வேலைக்கு எதிர்த்து ஓடணும். இல்ல அதான் ஏன் எதிர்த்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருக்கான்றதுதான். அந்த வேற சைடுல போனா கூட மாட்டிக்கும், அந்த பக்கம் போக வேண்டி வந்துரும். நினிவேக்கு இந்த பக்கம் போயிட்டா நினிவேக்கு நமக்கும் டச்சே இல்லாத போயிடலாம், அந்த மாதிரி யோசிச்சிருக்கலாம்.
கெஸ் பண்றதுதான். வேற யாராவது ஏதாவது ஐடியா? தேவன் நினிவேக்கு ஏன் அவர்களை எப்படியா போகலன்ட்டு? தேவன் அவங்களை எப்படியா காப்பாற்றிட்டு வர இறக்கும்ல, தேவன் காப்பாற்றிட்டு வாருங்க அப்படின்னு ஒரு நம்ம போகணும்னு அவசியம் அந்த இல்லை. ஒரு என்ன அவன் வந்து அலட்சியப்படுத்திட்டான். அவன் தேவனுடைய தீர்க்கதரிசி தானே யோனா. ஆமா. ஆமா. அசிரியர்கள் எதுக்கு அவங்கள காப்பாத்தணும் நம்ம அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அசீரியர்களை ஏன் நம்ம காப்பாற்றணும்? வந்து இஸ்ரவேலர்களோட எதிரி நாடு அது. சரி, ஓகே. அதனால அப்படி நினைச்சிருக்கலாம். அதனால அப்படி டைரக்ஷன்ல போயிருக்கலாம். ஓகே, இதுவும் ஆண்டவரோட சுத்தம் அப்படின்ட்டு ஓடி இருக்கலாம். சரி. அது சூப்பரா இருக்கு. அது அதாவது சூப்பரா இருக்கு. கண்மணி வந்து ரொம்ப பைபிள் ஸ்டடி கவனிச்சு ஷார்ப் ஆயிடுச்சு கண்மணி. இல்ல இது Okay. வந்து இங்க ஒரு குத்து அங்க ஒரு குத்து. ஆமா, ஓகே. ஸோ இததான் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு ரீசனா வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நினிவே மக்கள் மீது உள்ள வெறுப்பு, அவங்க மேல உள்ள வெறுப்பின் காரணமாக யோனா வந்து தர்ஷீஷ்க்கு ஓடி போறான். ஸோ அப்ப நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இருக்கணும். ஏன் நம்ம அந்த இது பண்றோம்? இப்ப நினிவேக்கு போக சொல்றாரு. நினிவேக்கு போய் அந்த ஜனங்களுக்கு விரோதமாக நீ வந்து சொல்லணும், என்னுடைய வார்த்தையை சொல்லணும்ன்றாரு. வார்த்தை என்னமோ தேவனுடைய வார்த்தை தான், ஆனா அது நினிவே மக்களுக்கு விரோதமா இருக்கு. அப்ப விரோதமா இருக்கிற வார்த்தையை தான் போய் அங்க சொல்றாரு. அதுக்கு தான் வந்து இவன் என்ன பண்றான், நினிவேக்கு போகாமல் யோனா வந்து தர்ஷீஷுக்கு ஓடி போறதுக்கு கீழ்ப்பக்கமா வந்து அதுக்கப்புறம் கப்பல் ஏறி தர்ஷீஷ் பக்கம் எதிர்பக்கமா போய் ஓடி போறாரு. அப்போ இந்த ஓடி போனதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வந்து வெறுப்பு. நினிவே மக்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக தான் ஓடி போறாரு. அப்ப நம்ம இதை சொல்றோம் அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் இது நினிவே மக்கள் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக தான் ஓடி போறாரு அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வசனம் படிக்கலாம். யோனா 4வது அதிகாரம் முதல் வசனம். யோனா 4:1. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு. இங்க 2 விஷயம் வருது. யோனாவுக்கு இது ஃபர்ஸ்ட் விஷயம், மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டான். அப்ப व्यसனப்பட்டான், அதுவும் பயங்கரமான व्यसனம். மிகவும் व्यसனப்பட்டான். அடுத்தது கடும் கோபம் கொண்டான். இந்த 2 விஷயமும் எதனால வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, யோனாவுக்கு இது மிகவும் அப்படின்னும் போது அந்த இது எதுன்னு நம்ம பார்க்கணும். எது அவனுக்கு மிகவும் விசனமா இருந்துச்சு, எது அவனுக்கு அந்த அளவுக்கு கோபம் ஊட்டுச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இது அதுக்கு முந்தின வசனம் எடுத்து படிக்கலாம். 3வது அதிகாரத்துல 10வது வசனம். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாது இருந்தார். அப்ப தேவன் சொல்லும் போது 40 நாள் டைம் நினிவேவை கவிழ்த்து போடுவேன்றது. அப்சைட் டவுன், தலைகீழ எல்லாத்தையும் மொத்தம் டோட்டலா அவங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிர போறேன். ஏன்னா அது நல்ல செழிப்பான நாடு, நல்ல வெல்த்தா இருக்கு, ரொம்ப பழைய நாடா இருக்கு, நல்ல அந்த டைம்ல எல்லா வளங்களையும் கொண்டு இருக்கிற நாடா இருக்குது நினிவே. அதனால அந்த நாடை வந்து தலைகீழ ஆக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ அந்த வார்த்தையை சொல்லும் போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரட்டுடுத்தி மிருக ஜீவன்கள் முதற்கொண்டு அந்த 3வது அதிகாரம் படிச்சோம்னா தெரியும். அந்த மிருக ஜீவன்கள் மூக்கள் எல்லாம் உபவாசம் இருந்து ஒருவேளை தேவன் நம்மளை மன்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர்களுடைய கிரியைகள் எல்லாம் பார்த்து, அதான் வசனத்துல வருது, தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து எவ்வளவு தூரம் அவங்க மனஸ்தாபப்பட்டிருக்காங்க, எவ்வளவு தூரம் அவங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்றாங்க அப்படின்றத பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டுனா தேவன் சேஞ்ச் பண்றாரு, மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கிறார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவன் தன் மனதை மாற்றிக்கொண்டு அதை செய்யாது இருந்தார்னா அவர்களை அழிக்கவில்லை. அப்ப இதுதான் வந்து என்னது காரணம். இதுதான் அவனுக்கு பயங்கர व्यसனமாயும், 2வது व्यसனம் மட்டும் இல்ல, வருத்தப்பட்டு அப்படி சோர்ந்து உட்கார்ந்துடல, கோபம், பயங்கர கோபமாவும் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னு பாக்குறோம். அப்போ இந்த கோபம் ஏன் வந்துச்சு, மிகுந்த கோபம் வருது அப்படின்றான் எல்லாம் சொல்றாங்க. அப்ப இதனுடைய காரணமா யோனா என்ன செய்யறாரு அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த வசனம் படிக்கலாம். 4:2வது வசனம். யோனா 4:2. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே,
நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் ம், இதை சொல்லவில்லையா? ம், இது நிமித்தமே நான் முன்னமே தர்சிசுக்கு ஓடி போனேன். ம், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் ம். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். எவ்வளவு நல்லா தேவனை பத்தி அறிஞ்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா? நீ இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன்மாயிற்று என்று அறிவேன். அப்ப இவ்வளவு அறிவு இருந்தனால என்ன செஞ்சாரு? சரி, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்களேன்னு சொல்லி யோசிக்கல. ஐயோ, அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா நீங்க இதெல்லாம் செஞ்சிருவீங்களேன்னு சொல்லிட்டு இது நிமித்தமே நான் ஓடி போனேன் அப்படின்றாரு. அப்போ இந்த டோட்டல் ரீசன், முதல் தடவை தர்ஷீஷ் எதுக்கு ஓடி போனார் அப்படின்னா அதுக்கான காரணம் இங்க சொல்றாரு. என்னது? ஒருவேளை தேவனுடைய தன்மைகளை சொல்லி இதனாலதான் முன்னாடியே ஓடி போனேன் அப்படின்றாரு. அப்போ இது நிமித்தமே ஓடி போனேன் அப்படின்னும் போது அவர் எது நிமித்தம் ஓடி போனாரு அப்படின்னு பார்க்கும்போது, நினிவே மக்கள் ஒருவேளை மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், அதற்கான வாய்ப்பு கூட அவர்களுக்கு கிடைச்சு கூடாது. ஏன்னா இப்ப போய் சொல்றோம், அவங்க சப்போஸ் ஏத்துக்கலன்னா பிரச்சனை கிடையாது. போய் நம்ம ஒரு வாட்டி ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் ஒரு வாட்டி சொல்லி பார்ப்போம். அவங்க முக்காவாசி ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்களே அந்த மாதிரி தான் அவங்க நினிவே மக்கள், ஒண்ணும் வராது அப்படின்னு சொல்லிட்டு கூட தைரியமா போல. அவங்க ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு விடக்கூடாது, அதற்கு வாய்ப்பு கூட கிடைச்சிடக்கூடாது. போய் நம்ம சொல்லி ஒருவேளை மனம் திரும்பிட்டாங்கன்னா அந்த சான்ஸ் கூட கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் என்ன பண்றாரு? தர்ஷீஷுக்கு ஓடி போறாரு. அப்போ ஒருவேளை மனம் திரும்பி தேவன் அவர்களை மன்னித்து அவர்களை அழிக்க மாட்டார் என்பதா அவனுக்கு தெரியும். அதனாலதான் என்ன பண்றாரு? அவரு அந்த ஒரு செயல்படுறதுக்கான வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அந்த ஒரு சின்ன விஷயம் கூட அவனுக்கு விருப்பம் இல்லை. அந்த நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட்டக்கூடாது, இல்ல அவங்க மனஸ்தாபப்பட்டு திரிந்திடக்கூடாது. அப்படி சப்போஸ் ஒருவேளை அது நடந்துருச்சுன்னா தேவனுடைய தன்மைகள் எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட தேவன்ட்டுன்னு. அவர் அவங்களை அழிக்காம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நினிவே மக்களுடைய அழிவை எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருந்தான்னா, யோனா அங்க போறதை விட பெட்டர் நம்ம தர்ஷீஷ் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாரு. அப்ப இது நிமித்தமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது வசனத்துல சொல்றதுனாலதான் நமக்கு கன்ஃபார்மா தெரியுது தர்ஷீஸ்க்கு ஓடி போனதுக்கான காரணம் என்னன்னா, ஒருவேளை அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிட கூடாது அப்படின்றதுக்காக தான் அவர் நினிவே வரைக்குமே போறதுக்கு தயாராயிட்டாரு, தர்ஷீஷுக்கு போறதுக்கு தயாராயிட்டாரு அப்படின்னு தெரியுது. அப்ப ரெண்டாவது நம்ம அந்த பகுதியில பார்த்தோம்னா व्यसனமா இருந்து ரெண்டாவது கடும் கோபம் வருது, பயங்கரமான கோபம். அப்ப அந்த கடும் கோபம் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, அவன் அந்த கோபத்தினுடைய அளவு என்ன அப்படின்னா, அவன் உச்சக்கட்ட கோபத்துக்கு போறான். தேவன் அவங்கள மனஸ்தாபப்பட்டு அவங்களுக்கு செய்வேன்னு சொன்னதை செய்யாம, அதாவது அந்த நினிவேவை அழிக்காம விட்டதுனால அவங்க உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிட்டு, அதனால என்ன சொல்றாருன்னா, 3வது வசனம் படிங்க. யோனாலேயே 4வது அதிகாரம் 3வது வசனம். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். அப்ப இங்கேயும் இதுல அந்த கோபத்தினுடைய எரிச்சலினுடைய உச்ச கட்டம். ஒண்ணு வருத்தப்படுறான், ரொம்ப வசனமா இருக்கு அவனுக்கு. வசனப்பட்டு அமைதியா உட்கார்ந்தா பரவாயில்ல, அதை விட்டுட்டு கோபம் உச்ச கட்டத்துக்கு போய் 2 விஷயம் சொல்றான். என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், முதல் விஷயம். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்றாரு. இந்த 2 வார்த்தையும் எப்ப சொல்றாரு ஆக்சுவலா யோனா? எந்த டைம்ல சொல்றாருன்னு தெரியுதா உங்களுக்கு? என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்ற வார்த்தைகளை எப்ப சொல்றாரு அவரு? அந்த ஆமணக்கு செடிய அந்த புழு சாப்பிட்டுட்ட பிறகு இல்ல, அது இதுக்கு அப்புறம் தான் வருது. அந்த ஆமணக்கு செடி புழு சாப்பிடுறதெல்லாம் இதுக்கு அப்புறம் வருது. வேற அவனுக்கு அது அசிங்கமாயிடுது, நம்ம சொல்லி அவங்க நடக்கல, ரட்சிக்கப்பட்டுருவாங்கன்ற ஒரு அவங்க எண்ணம். ரட்சிக்க விட்டுரும். நடக்கல. நம்ம தீர்க்கதரிசி, ஆனா அவன் சொன்ன வார்த்தை பொய்யாயிடுச்சு. அவங்க எதிரில அசிங்கம் அவனுக்கு. ஆமா, ரெண்டாவது அதனால இவங்களை எல்லாரையும் அழிக்காம ஆண்டவர் காப்பாத்திட்டான்றது அவனுக்கு ஒரு பெரிய ஃபெயிலியர் மாதிரி. ஃபெயிலியர் அதோட மாதிரி. நம்ம இந்த ஓகே. அசிங்கமும் அவமானம் கோவம் எரிச்சல் இதோட செத்துட்டாலே மேலு, அவங்க எதிரில இருக்கிறதே கூட நல்லா இல்ல. அந்த ஒரு ஆமா. வெறுப்பு, விரக்தி, கசப்புல அவன் சாகணும்னு முடிவு பண்ணு ஆண்டவர் ஆமா. எடுத்துக்க சொல்லி கேட்கிறான்.
அதெல்லாம் ஒரு பாயிண்ட் இருக்கு. வேற கண்மணி ஏதாவது இருக்கா பாயிண்ட்? கண்மணி அமைதியா இருக்கு. ஓகே. ஸோ 2 விஷயம் சொல்றான். என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நிலமா இருக்கும் அப்படின்றான். இப்ப இந்த 2 விஷயமும் வந்து நினிவே மக்களை தேவன் மன்னித்து விட்டார், அது ஒரு ரீசன் இருக்கு. அடுத்தது இவன் சொன்ன தீர்க்க தரிசனம் வந்து மாற்றப்பட்டு இருக்கு. தேவன் வந்து அவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டனால அவங்க தேவன் மனம் மாறி அவர்களுக்கு செய்வேன்னு சொன்னது செய்யல. இதெல்லாம் செகண்டரி. அப்ப நம்ம ஸ்டடியினுடைய மெயின் ஃபோக்கஸ் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 காரியத்தையும் அவன் எப்ப சொல்றான் அப்படின்றதனுடைய வேல்யூவேஷன் நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் இருந்தாலும் கடலினுடைய ஆழத்துல போய் மரித்து 3 நாள் மீன் வயிற்றுல நாறி கிடந்து மீண்டுமா உயிர் பெற்று மீன் அவனை வாந்தி எடுத்து வெளியே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் இப்படி சொல்றான். என்னன்னு சொல்றான்? என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோட இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தர் வந்து நம்ம உதாரணத்துக்கு இதை புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தர் வந்து ஒரு மரண படுக்கைக்கு போயிட்டு அதனுடைய அவஸ்தையை பார்த்துட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா, எப்பா சாவு எவ்வளவு கோரமானது, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த பயம் இருக்கும், மரணத்தை குறித்ததான ஒரு என்ன ஒரு இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவன் வீட்டுல பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மறைத்து அப்படியே அதுக்கப்புறம் 3 நாள் கழிச்சு அப்படியே கண்ணை திறந்து பார்த்து அந்த மாதிரிலாம் வரல. இவனுடைய மரணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கடலினுடைய ஆழத்துல போய் கடல் பாசியெல்லாம் அவன் கழுத்தை சுத்தி பிராணன் பரியந்தம் அவனுக்கு மூச்சு விடுறதுக்கே நெருக்கி, அதுக்கப்புறம் கடலினுடைய பர்வதங்களுக்கும் அடியில சென்று ஒண்ணுமே முடியாத டைம்ல ஆழி அவனை சூழ்ந்து கொண்டு இந்த ஒரு சூழ்நிலை எவ்வளவு கூக்குரலிட்டான்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எத்தனை பொருத்தனை பண்ணான். நான் வெளியே வந்தோடனே அந்த பொருத்தனைகள் எல்லாம் செலுத்துவேன், நான் எருசலேமுக்கு போவேன், தேவாலயத்துக்கு போவேன், இதை பண்ணுவேன் அதை பண்ணு என்னெல்லாம் சொன்னானோ எல்லாம் சொன்னது எப்ப அப்படின்னா அவனுடைய மரிக்கும் தருவாயில அவ்வளவு கோரத்துல. அப்ப இவ்வளத்தையும் அனுபவிச்சு மரித்து அவன் திரும்ப வருவானானே தெரியாது அவனுக்கு. அப்ப 3 நாள் கழிச்சு மீன் வயிற்றுல மீண்டும் அவனுக்கு அந்த உயிர் வந்ததுக்கு அப்புறம் அவன் தேவனை துதிக்கிறான். நான் பொருத்தனை பண்ணதை சொல்றேன் அப்படின்றான். என்னுடைய கூக்குரல் அங்க வந்து என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டுச்சு உம்முடைய ஆலயத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நன்றி சொல்லி எல்லாம் வரான். அப்ப அவன் வந்து மரணத்தையும் ஜீவனையும் பார்த்து திரும்ப எழுந்து வந்தவன் மறிச்சு. 2வது மரணம் வந்து சாதாரணமா வீட்டுல படுத்து வயசாய அப்படி மறிச்சவன் கிடையாது. கடலினுடைய ஆழத்துல போய் அவ்வளவு கோரம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு தூரம் கடலினுடைய ஆழத்துல போய் மூச்சு திணறி மரித்து அந்த கடல்ல இருக்க கடல் பாசியில இருந்து எல்லாமே கழுத்துல சுத்தி அடியில போய் எல்லாம் ஒரு வழியாகி அவன் மீன் வயிற்றுக்குள்ள போய் 3 நாள் கடந்து அதுக்கப்புறம் அவன் மீன் வந்து வாந்தி எடுத்து வெளியே வந்து போடுது அவனை கக்கி. அப்ப இவ்வளவுத்துக்கும் அப்புறம் எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா, இது ஒரு கொஞ்ச நாள்ல தான் அது முடிஞ்சு கொஞ்ச நாள்ல நினிவேக்கு போறான். நினிவேக்கு போய் சொல்லறான். 40 நாள் ஆகுது, அங்க அழிக்கல, தேவன் வந்து மனம் திரும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ ஒரு கொஞ்ச காலகட்டம் தான் முடிஞ்சிருக்கு. அப்ப நிச்சயமா அவனுக்கு அந்த காரியம் எல்லாம் மறந்துருக்காது. மீன் வயிற்றுக்குள்ள போனதும் அந்த அடியில கடலினுடைய ஆழத்துல போய் அவஸ்தைப்பட்டது எதுவுமே மறந்துருக்காது. அப்ப இவ்வளவு சூழ்நிலைக்கு அப்புறமா ஒருத்த வந்து என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா எந்த அளவுக்கு உச்சக்கட்ட வெறுப்பு இருக்கும் நினிவே மக்கள் மேல. புரியுதா உங்களுக்கு? புரியுதுங்களா? அப்ப எந்த அளவுக்கு அந்த வெறுப்பினுடைய இது அவங்க, அதாவது நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு செத்தனே, இந்த மாதிரியான கோர சாவு வந்துச்சு, அதை காட்டிலும் மறுபடியும் கூட நான் சாவறதுக்கு ரெடி, நான் செத்துறேன், ஆனா இவங்க பொழைக்க கூடாது, இவங்க பொழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எந்த அளவுக்கு நினிவே மக்கள், எதுக்காக இது பாயிண்ட் வரும் அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்ப யோனாவுக்கு வந்து அந்த அளவுக்கு நினிவே மக்கள் மீது உள்ள வெறுப்பு நமக்கு தெரியுது. வெறுப்பு எந்த அளவுக்கு வெறுப்புனா, இவன் பட்ட அவஸ்தையெல்லாம் பட்டு முடிச்ச பிறகு உயிர் வந்த பிறகு எப்பாடி இனி நம்ம சாவ கண்டா 10 அடி தள்ளி ஓடணும், ஆண்டவர் பேச்ச ஒழுங்கா கேட்டு எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம் பிடிச்சிருக்கும். அந்த பயத்திற்கும் மேல இல்ல அது கடல் அடியில போகும்போது எனக்கு ஜாலியா இருந்துச்சுன்னா சொல்லலாம், அவன் கூக்குரலிட்டு கத்துறான். அந்த மாதிரிதான் சூழ்நிலையில போனான். அப்ப அந்த சூழ்நிலையில கடந்து போன பிறகும் அவனால இந்த வார்த்தை சொல்ல முடியுது. 3வது வசனத்துல வந்து என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்க இதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும்னு சொல்றான். அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இது இருக்கும் அவங்க மேல உள்ள வெறுப்பு, எந்த அளவுக்கு அந்த வெறுப்பு இருக்கும் அப்படின்றது தெரியுது.
இப்ப இந்த சந்தர்ப்பத்துல நம்ம கவனிக்க வேண்டிய 2 முக்கியமான கேள்விகள் இருக்கு. அதாவது நம்ம வந்து அந்த ஒரு 2 கேள்விகளை அட்ரஸ் பண்ணி ஆகணும். ஸோ முதல் விஷயம் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, நினிவே மக்களை யோனா ஏன் இவ்வளவு வெறுத்தான்? எந்த அளவுக்கு வெறுக்கிறான் அப்படின்னா, அவன் சாவறது பெட்டர்னு யோசிக்கிறான், செத்து கஷ்டப்பட்டு உயிரோட வந்ததுக்கு அப்புறம். அதுதாங்க ஒரு முக்கியமான விஷயம். அவன் இது வரைக்கும் மரணத்தை கண்டதே கிடையாது. அது எப்படி இருக்கும்னே தெரியாததை கூட வாயில சரி அப்பா இந்த கஷ்டத்தை விட சாவறது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் அதை சொல்லல. அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உண்மையான மரணம். அதுவும் கடலினுடைய ஆழத்துல போய் எப்படி மாட்டி சிக்கி மூச்சு விட முடியாம திணறி பிராண பரியந்தம் போய் அவனுடைய ஆத்மா வந்து ஃபெயிண்ட் ஆகுதுன்னு போட்டிருக்கு. அப்ப அவனுடைய ஆத்மா வந்து தோய்ந்து போய் அவன் ஃபுல்லா மரித்து மீன் வயிற்றுல இருந்து திரும்ப வந்திருக்கான். அப்ப இந்த அளவுக்கு வந்த பிறகும் இவங்க ரட்சிக்கப்படுறதை விட எனக்கு அது பெட்டரா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். சாகிறது நலமா இருக்குன்றது. அப்போ ஏன் இவ்வளவு வெறுத்தான்? அந்த வெறுப்பு ஏன் இவ்வளவு அப்படின்றது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்படி இவ்வளவு வெறுக்கக்கூடிய அந்த நினிவே மக்களை தேவன் ஏன் தேர்ந்தெடுத்தார் இவன் போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு? ஒண்ணு, வேற யாராவது இவ்வளவு வெறுப்பு இல்லாத ஆளை கூப்பிட்டுருக்கலாம். அவர் போய் சொல்லியிருந்தாருன்னா அன்னைக்கே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இல்லையா, வேற ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட அனுப்பி இருந்திருக்கலாம். அப்ப நினிவே மக்களினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவுலயும் இவன் இவ்வளவு வெறுக்கிறான்னு தெரிஞ்சு, இதுக்காக தான் நான் அப்பொழுதே முதல் தடவை சொல்லும் போதே தேசத்துல இருக்கும் போதே நான் இதுக்காக தான் தர்ஷீஷுக்கு ஓடி போனேன் அப்படின்ற அளவுக்கு சொல்றதும், மறுபடியும் அவர் வந்து ரட்சிக்கப்பட வச்சு அந்த ஜனங்களை காப்பாற்றின பிறகு இதை விட நான் செத்துறது பெட்டர், எனக்கு என் உயிரை எடுத்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கான வெறுப்பு இருக்கக்கூடிய அந்த ஜனங்க கிட்ட அவர்களை ஏன் தேவன் தேர்ந்தெடுத்தார்? இந்த 2 கேள்வி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. அப்ப இது 2த்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இப்ப நினிவே மக்களை யோனா ஏன் இவ்வளவு வெறுத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, முதல் நினிவேனுடைய விசேஷம் என்ன? நினிவே ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? தேவன் ஏன் அதை தேர்ந்தெடுத்தாரு? இவங்க ஏன் அவ்வளவு வெறுக்கிறாங்க? இந்த ஜனங்கள் நினிவேவை ஏன் வெறுத்தாங்க? யோனா ஏன் இவ்வளவு வெறுத்தான்? தேவன் ஏன் இவ்வளவு தேர்ந்தெடுத்தார்? அப்ப முதல் விஷயம் நினிவேனுடைய விசேஷம். நினிவேவின் விசேஷம் என்ன அப்படின்னா, நினிவே வந்து அசீரியாவின் தலைநகரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நினிவே என்னது? அசீரியா நாட்டினுடைய தலைநகரம். 2வது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நினிவே மக்கள் யார்? தேவன் அவங்கள போய் ரட்சிக்கப்பட வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தீர்க்கதரிசியான யோனாவையே அங்க அனுப்புறன்றாரு. அவன் திரும்ப ஓடின பிறகு அவனுக்கு மறுபடியும் உயிரை கொடுத்து 3 நாள் கழிச்சு மறுபடியும் போய் சொல்லுன்னு சொல்லி அவங்க ரட்சிக்கப்படுறாங்க அந்த கூட்ட ஜனங்கள். அப்ப நினிவே மக்கள் யாரு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். சோ நினிவே மக்கள் யாருன்னா அவர்கள் அசீரியர்கள். அப்போ நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நினிவே அசீரியாவினுடைய தலைநகரம், அங்க இருக்கிற மக்கள் அசீரியர்கள். அப்ப இந்த நினிவே வந்து அசீரியர்கள் தான் இருக்கிறாங்க, அந்த மக்கள் அசீரியர்கள் தான் அப்படின்றதுக்கு நம்ம போன வாரமே வந்து அந்த கிளாரிபிகேஷன்ல பிரதர் ஒன்று சொன்னாரு. அது நம்ம திரும்ப இன்னொரு வாட்டி படிச்சிடலாம், நமக்கு ஒரு ரெம்பரன்ஸ் தான் அது வரும். ஆதியாகமத்துல 10வது அதிகாரத்துல 11வது வசனமும் 12வது வசனமும். ஆதியாகமம் 10 அதுல 11வது வசனம் 12வது வசனம். அந்த தேசத்தில் இருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகபோத் பட்டணத்தையும் காலாகையும் நினிவேக்கும் காலாகுக்கும் நடுவாக ரெசேனையும் கட்டினான். இது பெரிய பட்டணம். அப்ப அசூர் புறப்பட்டு போய் நினிவேயை கட்டினான், இது பெரிய பட்டணம். அது கூட 2-3 பட்டணங்கள்லாம் சேர்த்து கட்டியிருக்கு. அப்போ டோட்டலா இந்த 2 வசனத்துல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, அசூர் அப்படின்றது தான் புறப்பட்டு போய் நினிவே பட்டணத்தை கட்டுறாரு. அது ஒரு பெரிய பட்டணமா இருக்கு. அதுதான் அப்ப இந்த அசூர் யார் அப்படின்னு பார்த்தா, அசூருடைய வம்சத்தார்கள் தான் வந்து அசீரியர்கள். இப்ப யாக்கோபுக்கு இஸ்ரவேல்னு பேர் வந்துச்சு. அப்ப இஸ்ரவேலுடைய புத்திரர்கள் யாரு? இஸ்ரவேலர்கள். அதே மாதிரி இந்த அசூருடைய புத்திரர்கள் அசீரியர்கள். அப்ப இந்த அசீரியர்கள் தங்குவதற்கு, அவங்க இருப்பதற்கு, அவங்க வாழறதுக்கு ஒரு தேசத்தை அவர்களுடைய தகப்பனாகி அசூர் கட்டுறாரு. அந்த பட்டணம் தான் நினிவே பட்டணம். அப்ப நமக்கு தெரியாது என்னன்னா, அசீரியர்களுடைய தகப்பன் யாரு? அசூர். அந்த அசூர் தான் வந்து நினிவே பட்டணத்தை நிறுவுறாரு அப்படின்றது நமக்கு இப்ப தெரியுது. இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நினிவே மக்கள் ஆகிய அசீரியர்களை யோனா ஏன் இவ்வளவு வெறுக்கிறான்? ஓகே, அசூர் வந்து கட்டுறாரு, எல்லாம் ஓகே. அசீரியர்கள் யாருன்னு பார்த்தாச்சு. இந்த அசீரியர்களை ஏன் இவ்வளவு தூரம் வெறுக்கிறாரு யோனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசீரியர்கள் வந்து இஸ்ரவேலினுடைய பரம எதிரி.
இப்ப இஸ்ரேவேலுடைய பரம எதிரி அப்படின்றதுக்கு வந்து முக்கியமான காரணம், இஸ்ரேவேலுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. பெலிஸ்தியர் இருக்காங்க, ஏகப்பட்ட இஸ்ரேவேலுக்கு எதிரிகள் இருக்கிறாங்க. ஆனா இந்த விசேஷம் என்ன இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சில 2-3 நிறைய இருக்கு பைபிள்ல. பழைய ஏற்பாட்டுல எடுத்து பார்த்தோம்னா இவங்க தான் நிறைய. ஆனா அதுல முக்கியமான ஒரு 2-3 வசனம் மட்டும் நம்ம இந்த ஸ்டடிக்காக வேண்டி எடுத்து பார்ப்போம். முதல் வசனம் என்னன்னு பார்த்தோம்னா ஏசாயால 10வது அதிகாரத்துல 5வது வசனமும் 6வது வசனமும். ஏசாயா 10 அதுல 5வது வசனம் 6வது வசனம். என் கோபத்தின் கோலாகிய அசிரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவர் பக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் மூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். யாருக்கு கட்டளை கொடுப்பேன்றாரு? அசீரியனுக்கு. அசீரியனுக்கு வந்து கட்டளையை கொடுப்பேன்றாரு. அசீரியன் வந்து என் கோபத்தின் கோலாகிய அசீரியன், என் கோபத்தின் கோலாகிய அசீரியன் அப்படின்றாரு. ஆனா அந்த அசீரியன் கையோ, ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பின்னாடி பார்க்கும் போதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாரு. ஆனா யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய மேட்டிமை காரணமாக அந்த இது காரணமாக அவர்களுக்கு ஐயோவும் இருக்கு. அது அடுத்த பகுதி. ஆனா என் கோபத்தின் கோலாகிய அசீரியன், யார் தேவனுடைய கோபத்தின் கோல் அப்படின்னு பார்த்தா அசீரியன். 2வது, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அந்த லட்டின் நம்ம வச்சுக்கலாம், தண்டாயுதம். அப்ப அவன் கையில இருக்கக்கூடிய அந்த அடிக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா தேவனுடைய சினத்தின் கோபம், அவருடைய கோபம், அவருடைய சினம். அதுதான் வந்து அசீரியன் உபயோகப்படுத்தக்கூடியது. தேவன் வந்து அசீரியனை பயன்படுத்தி இதை செய்யறாரு. யாருக்கு விரோதமா செய்யறாருன்னா அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய், எனக்கு கோபம் மூட்டின ஜனத்தை. சோ 2 விஷயம், அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் அப்படின்னும் போது பழைய ஏற்பாட்டுல வந்து எப்ப எகிப்துல இருந்து இஸ்ரேவேல் வெளியே வந்து இஸ்ரேவேலை கைப்பிடித்து என் ஜனம் அப்படின்னு சொல்லி அவர் அதை ஓன் பண்ணாரோ, அதுல இருந்து அந்த ஜனத்திற்கும் மற்ற ஜனத்திற்கும் ஒரு வேறுபாடை கொடுத்தாரு. செட் அபார்ட்னுவாங்க, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், உங்களை ஸ்பெஷலா எடுத்திருக்கேன் அப்படின்றாரு. சோ அந்த ஜனம் தேவனுக்கு, இப்ப மற்ற ஜனமும் நிறைய விக்கிரகாராதனை நிறைந்த பூமியா இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்த டைம்லயும் முக்கியமா வந்து இந்த கான்டெக்ட் யாரை பத்தி பேசிட்டு இருக்குன்னா இஸ்ரவேலை பத்தி. அப்போ அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் அப்படின்றது அங்க இஸ்ரவேலை தான் சொல்றாரு. என்னை கோபமூட்டின ஜனத்தை, அதுவும் இஸ்ரவேல். இஸ்ரவேல் வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் செஞ்சு கோபம் மூட்டுச்சு. அப்ப அந்த இடத்துல தேவன் பயன்படுத்திய ஜனம் தன இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எந்த அளவுக்கு கொள்ளையிடவும் சூறையாடவும் அதன் வீதிகளை சேற்றை போல மிதித்து போடவும், இதுக்கெல்லாம் தேவன் கட்டளை கொடுத்தாரு. யாருகிட்ட? அசீரியன் கிட்ட. நீ போய் நாசம் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு. அப்ப தேவன் இஸ்ரவேலுக்கு எதிராக யாரை பயன்படுத்துறாரு? அசீரியனை பயன்படுத்துறாரு. அசீரியனை பயன்படுத்தி இஸ்ரவேல எந்த அளவு பண்ணிருக்காருன்னா கொள்ளையிடவும் சூறையாடவும் சேற்றை போல அந்த விதியெல்லாம் இது பண்ணி போடவும் மொத்தமா. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அசீரியன் மேல எவ்வளவு கோபம் இருக்கும், ஏன்னா அவன் தான் லைவ்ல வந்து பண்ணிட்டு போறது. ஓகே, இது ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, சவுல் இருந்தப்ப பெலிஸ்தியர் இருந்தாரு, தாவீது இருந்தப்ப பெலிஸ்தியர்கள் வந்தாங்க போனாங்க, நிறைய விதமான ஜனங்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமா வந்த ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் இருக்கு. ஆனா அந்த ஜனங்களை எல்லாத்திலையும் காட்டிலும் அசீரியர்களுக்கும் பாபிலோனுக்கும் ஒரு விசேஷம் இருக்கு. எதிரிகள்ல 2 முக்கியமான எதிரிகள் அப்படின்னா, ஒண்ணு அசீரியர்கள், இன்னொன்னு பாபிலோனியர்கள். மற்ற எல்லா விரோதிகளை காட்டிலும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாருக்கா தெரியுமா? ஏன்னா பெலிஸ்தியர்கள் விரோதமா வந்திருக்காங்க, வேற கானானியர்கள் விரோதமா வந்தாங்க, அமலேக்கியர் விரோதமா வந்திருக்காங்க. எத்தனையோ ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமா தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க ஹிஸ்டரியில. ஆனா இஸ்ரவேல் வெறுக்கக்கூடிய இல்லாட்டி இஸ்ரவேலுக்கு மிக முக்கியமான 2 எதிரிகள்னா அசீரியர்கள், பாபிலோனியர்கள். அவங்க கேப்டிவிட்டிக்கு கொண்டு போனது அசீரியன் கேப்டிவிட்டி, and then Babylons also they have taken them to captivity at a later stage. அப்போ மீதி பேர் எல்லாமே என்ன அப்படின்னா
சண்டை நடக்கும், ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அடிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க இல்ல அவங்க ஜெயிப்பாங்க, கொஞ்சம் பொருள் இருப்பாங்க, இப்படியே இருக்கும். ஆனா அசீரியர்களுக்கும் பாபிலோனியர்கள் மட்டும்தான் சிறைப்பட்டு போனது. தேசத்தை விட்டுட்டு தேசத்தை விட்டுட்டே வந்து சிறைப்பட்டு போனது அப்படின்னு சொல்லும் போது இந்த 2 ஜனங்கள் கிட்டதான் இஸ்ரவேல் தேசத்தை விட்டே போச்சு, சிதறடிக்கப்பட்டு போனது, ஒண்ணும் இல்லாம போனது. அப்ப இவர்கள் தான் வந்து பிரதான எதிரிகள் அப்படின்ட்டு நமக்கு புரியுது. அது ஒரு வசனத்துல பார்க்கலாம் நம்ம. இது வந்து அந்த சம்பவம்லாம் முடிஞ்ச பிறகு வரக்கூடிய ஒரு இதுல அசீரியர்களுடைய காலகட்டத்துக்கு அடுத்தது வந்தது. எரேமியா 50வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 50:17. இஸ்ரவேல் தெரிப்பட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. முதலில் அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய இந்த நேபுகாத் நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். ஓகே, இதுல 2 ராஜாக்களும் நம்ம பார்த்த அந்த 2 ராஜாக்களுமே இதுல வந்துருச்சு. அப்ப இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு அப்படின்னு இருக்கு. இந்த தெரிபட்டு போனன்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? தெரிபட்டு போன ஆடு ஒரு பக்கமா சிதறி போன, தெரிபட்டு போன, ஒன்னொன்னு ஒரு பக்கம். நமக்கு நல்லா புரிஞ்சுக்க கூடிய ஒரு எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா இந்த தெரிப்பட்டு போறது அப்படின்றத வந்து இன்னும் நம்ம யூஸ்வலா சொல்ல போனா தெரிச்சு போறதுன்னலாம். அதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தோசைக்கல் நல்லா சூடா இருக்கும்போது தண்ணி எடுத்து கொஞ்சம் சல்லுன்னு அடிச்சோம்னா அது ஒரு டைரக்ஷன்ல பிரியாது, 10 சிதறி இங்கேயும் அங்கேயும் எல்லா பக்கமும் தெரிச்சு அப்படி போய் ஒன்னும் எல்லாம் போயிடும். அந்த மாதிரி தெரிச்சு போறதுதான் தெரிபட்டு போறது. அப்போ இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஆடு, சிங்கங்கள் அதை துரத்தின. அப்ப அந்த சிங்கங்கள்ல வந்து 2 சிங்கம் வருது. முதல் சிங்கம் என்னது? அசீரியா. அசீரியா ராஜா அதை பட்சித்தான். கடைசியில் கடைசியா மொத்தமே 2 தான் வருது. அதனால கடைசியில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அதன் எலும்புகளை முறித்தான். அப்ப இது வந்து 2 கிங்டமா இருக்கும்போது நார்தர்ன் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு வடதிசை ராஜ்யங்கள் எல்லாமே வந்து அசீரியா காலகட்டத்துல அந்த இதுல சிறையிருப்புல போயிருச்சு. அது முதல் சிங்கம் அடிச்சு போட்டுச்சு. 2வதுன்னு சொல்றது வந்து சதர்ன் கிங்டம்னு சொல்லக்கூடிய தென் திசை ராஜாக்கள் இருக்கக்கூடிய கிங்டம், அது வந்து பாபிலோன் சிறையிருப்புக்கு நேபுகாத்நேச்சார் மூலமா போச்சு. அப்ப இது ரெண்டுத்துலயுமே நமக்கு காட்டும் போது என்ன அனாலஜி தெரியுது அப்படின்னா, ஒரு ஆடு ஒரு சிங்கம். அதுல இஸ்ரவேல் வந்து ஆடு மாதிரி இருக்கு, அசீரியா எப்படி இருக்கு? சிங்கம் போல இருக்கு. அப்போ என்னைக்காவது இந்த சிங்கத்துக்கு உடம்பு சரியில்லை, இந்த சிங்கத்தை யாராவது வேட்டையாட வர போறாங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்த ஆடு சந்தோஷமா குஷிப்படுமா, இல்ல ஐயோ போய் சிங்கத்தை எப்படியாவது காப்பாத்திடணும்னு நினைக்குமா? புரியுதா உங்களுக்கு? அப்ப யோனாவுக்கு ஏன் நினிவே மேல இந்த அளவுக்கான வெறுப்பு அப்படின்னா, அடிப்படையில நினிவே வந்து அசீரியாவுடைய தலைநகரம். அங்க இருக்கிற ஜனங்கள் அசீரியர்கள். அசீரியர்கள் யாருன்னா அவர்கள் இஸ்ரவேலை பொறுத்தவரை சிங்கத்தை போன்றவர்கள், அவர்களுடைய பரம எதிரி, நோட்டபிள் எதிரி. அப்ப அந்த எதிரி வந்து ரட்சிக்கப்பட்டக்கூடாது, இதை விட நான் செத்துறது பெட்டர், அவன் நல்லா ஆயிட்டானா என்ன அவனே வந்து கொண்டு போட போறான், அதனால இதை விட என்னை எடுத்துட்டீங்கன்னா நலமா இருக்கும், நான் செத்தே போறேன் அப்படின்றான். ஏன் அப்படின்னா, உதாரணத்துல எடுத்து பார்த்தோம்னா யோனா வந்து ஆடு மாதிரி, நினிவே மக்கள் சிங்கம் மாதிரி. அந்த ஒரு இல்லஸ்ட்ரேஷன் தான் அவனுடைய புரிதல்ல இருக்கு. அதனால இதை காட்டிலும் நான் சாகிறது நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கான பின்னணியில இருக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னா, அந்த வெறுப்பு வந்ததுக்கு காரியம் என்னன்னா, தேவன் பயன்படுத்தின பாத்திரம் இஸ்ரவேலை ஒன்னும் இல்லாம சூறையாடி அழித்து, ஆனா அது வந்து அவர்களுடைய கீழ்ப்படியாமைனால, அந்த கீழ்ப்படியாமைனால இருந்தனால தேவன் பயன்படுத்திய பாத்திரத்துல ஈவன் நேபுகாத்நேச்சாருக்கே வந்து நிறைய இடத்துல என் தாசனாகிய நேபுகாத்நேச்சாரேன்னு மை சர்வன்ட் அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு தேவன் வந்து எடுத்து பயன்படுத்திய பாத்திரங்கள்ல இஸ்ரவேலுக்கு விரோதமா பயன்படுத்தியதுல அசீரியன் ஒருத்தன். அப்ப தேவன் அவனை இஸ்ரவேலுக்கு விரோதமா பயன்படுத்தி இருந்தா அவன் எந்த அளவுக்கு இஸ்ரவேலை நாசம் பண்ணியிருப்பான்? புரியுது இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு அவனுடைய ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அது தேவன் பயன்படுத்திருக்கும் போது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருந்திருக்கு. அப்ப அந்த ஒரு காரியத்தினால அவன் அந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறான் அப்படின்னு தெரியுது. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மற்ற ஜனங்கள் எங்கேயுமே வந்து இஸ்ரவேலை சிறைபிடித்து கொண்டு போல. சிறைபிடித்து கொண்டு போனது, அவங்க இதுல கேப்டிவ்ல போனது வந்து அசீரியர்கள், பாபிலோனியர்கள், இவங்க 2 பேர் இதுலதான் சிறைப்பட்டு போனாங்க. அந்த ஒரு விஷயத்துக்கு நமக்கு இந்த ஒரு வசனம் படிச்சிடலாம். 2 ராஜாக்கள்ல
15வது அதிகாரம் 29வது வசனம். 2 ராஜாக்கள் 15:29. இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய ம். திகிலாத் பிலேசர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் ம். யனோவாகையும் கேதேசையும் ஆத்சோரையும் கீலேயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசம் அனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரியாவுக்கு கொண்டு போனான். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களையே இஸ்ரவேல் தேசத்துல இருந்து எங்க அடிமையா கொண்டு போயிட்டான்? அசீரியாவுக்குள்ள. அப்போ இந்த பர்டிகுலர் விஷயங்கள் வந்து, அதாவது இந்த ஏன் பாபிலோனியர்களும் அசீரியர்களும் இவ்வளவு வெறுக்கப்பட்டார்கள் அப்படின்னா, அவங்க 2 பேரும் வந்து சிறை பிடித்தே கொண்டு போயிட்டாங்க. அவங்க சொந்த நாடு, தேசம், வீடு எல்லாமே போச்சு. ஒண்ணுமே இல்லாம அழிச்சு இவங்களையும் அடிமைகளா கொண்டு போயிட்டாங்க. அப்ப இவ்வளவு காரியங்கள் நடந்தனால இப்ப வந்து யோனாவுக்கு அந்த வெறுப்புக்கான ரீசனும் அதை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு இதுவும் புரியுதா உங்களுக்கு? அவன் ஏன் இவ்வளவு வெறுத்திருக்கான்ட்டுன்னு. அப்போ தேவனுக்கு இது எல்லாமே தெரியும். யோனா எந்த அளவுக்கு நினிவே மக்களாகிய அசீரியர்கள் மேல இந்த அளவுக்கு எவ்வளவு வெறுப்புல இருப்பான் அப்படின்றது நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா தேவனுக்கு? சரிண்ணா. தெரியும், கட்டாயமா தெரியும் எந்த அளவுக்கு வெறுப்புல இருக்கான்னு. அப்படி இருக்கும்போது தேவன் ஏன் நினிவேயை தேர்ந்தெடுத்தார்? இதுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்திருந்துக்கலாம் இல்லையா? வேற ஒரு தேசத்தை தேர்ந்தெடுத்திருந்தா ஒழுங்கா போய் சொல்லிட்டாச்சும் வந்திருக்க போறோம். அப்ப நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா? அது ஒரு கேள்வி இருக்கு. அதை நம்ம ஆமா. பார்ப்போம். அப்போ ஆமா. இப்போ இன்னொரு கேள்வி, அந்த சமயத்துல வந்து எத்தனையோ புறஜாதி தேசங்கள் இருந்துச்சு. அதை சுற்றி இஸ்ரவேலை சுத்தி, இஸ்ரவேலை தவிர்த்து இது எல்லாமே வந்து புறஜாதிகளுடைய தேசங்கள் தான். அப்ப அந்த புறஜாதிகளுடைய தேசங்கள் அங்க அவ்வளவு இருந்தப்ப தேவன் ஏன் நினிவேயை தேர்ந்தெடுத்தார் முக்கியமா? அதாவது ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக ம் அசீரியர்களை பயன்படுத்தினாரு. அவங்க ஆமா வந்து ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சிருக்காங்க. அதனால ஆமா. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்றது அவங்க ஆண்டவருக்கு உதவி செஞ்சிருக்கவங்க. அதனால ஆண்டவர் அவங்கள ஆனா கைவிடக்கூடாது, ஆண்டவர் அவங்க வந்து ரட்சிக்கணும். அந்த முதல் வசனத்துல நம்ம பார்க்கும்போது அவனுக்கு ஐயோன்றாரு. ஆமா. ம். இவன் அந்த இதெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அந்த ஏசாயா படிச்சோம் இல்லையா? ஏசாயா 10:5 வந்து இதெல்லாம் ம். சொல்லும் போதே என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ. ஐயோ. ஏன்னா அவனுமே ஒழுங்கு கிடையாது, ஆனா அவனை ம். பயன்படுத்துறாரு. அப்ப அவனுக்கும் ஐயோ தான். சோ ம். அப்ப இதுல வந்து நிறைய குளறுபடி இருக்கு. 2வது, இவ்வளோ எதிரியா இருக்கும் போது அவனை இந்த டைம்ல ரட்சிக்கப்பட வைக்க சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? ஃபர்ஸ்ட் அத வேற யாராவது அந்த அளவுக்கு அசிரியர்கள் மேல வெறுப்பில்லாத ஒரு ஆள் மேல சொல்லி அனுப்பினா கூட, ஏன்னா வார்த்தை வந்து தேவனுடையது. கழுதையை கொண்டு கூட பேசலாம், கல்ல கொண்டு பேசுவாருன்னு இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது யோனா எதுக்கு? இவ்வளவு வெறுப்பு உள்ள வச்சிருக்கிற யோனா எதற்கு? ரட்சிக்கப்பட்டோடனே நான் செத்துறதே பெட்டர்னு சொல்ற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த யோனாவை ஏன் தேர்ந்தெடுத்தாரு? அவனும் தெரிந்தெடுத்து யோனாவை வச்சு ஏன் நினிவேயை தேர்ந்தெடுத்திருக்காரு? அப்போ இந்த 2 காரியங்கள் இதுல இருக்கு. அப்போ இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தேவன் நினிவேயை ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா, இந்த யோனா எழுதின புத்தகம், இந்த யோனாவின் புத்தகம் இருக்குல்ல, இதனுடைய முக்கியத்துவத்தையும் இந்த புத்தகத்துல வந்து தேவனுடைய முக்கிய நோக்கம், அந்த புக்கு எதற்காக எழுதப்பட்டிருக்கு, அந்த முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ம். அப்ப இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இது மொத்தமாவே பயன்படும். அப்ப இந்த புத்தகத்தினுடைய ஃபர்ஸ்ட் 2 விஷயம், ஒண்ணு முக்கியத்துவம், எதுல இந்த புக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. 2வது தேவனுடைய நோக்கத்துல அது முக்கியமானது என்னது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப முதல் விஷயம், இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப இந்த புக்கினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாராவது சொல்ல முடியுமா இந்த புக்கினுடைய நோக்கம் என்னன்னு? இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், அது ம் பிறகு உயிர்த்தெழுதல், அதை விளக்குறதுக்காக தான் இந்த யோனாவை தான் உதாரணம் சொல்றாங்க. ஓகே. அதனால யோனா ஹிஸ்டரி தெரிஞ்சாதான் ம் ஆண்டவருடைய மரித்து உயிர்த்தெழுத அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்க முடியும். ரைட்டு. அந்த வேற? நோக்கத்துக்காக ம் முடியாத 2 வே- பேரையும் வச்சு ஆண்டவர் ஊழியம் செய்ய முடியும். யோனாவுக்கு விருப்பமும் இல்ல, ஆமா. நினிவே மக்கள் மோசமானவங்க. ஆனா 2 ம், பேரையுமே ஆண்டவர் வந்து பயன்படுத்த முடியும் பயன்படுத்துறாரு. அப்படின்றதும் ம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. கர்த்தரினுடைய முக்கியத்துவம், அவருடைய குணம்,
சித்தப்பா வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. சொல்லுங்க சித்தப்பா என்ன சொல்றாங்க? என்ன சொன்னீங்க? கர்த்தருடைய கேரக்டர், ஆண்டவருடைய கேரக்டர், அவருடைய ஆண்டவருடைய கேரக்டர் கேரக்டர். குணநலத்தை புரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே. ஆக்சுவலா இந்த புக்ல வந்து 2 முக்கியமான சம்பவங்கள் இந்த புக்ல உள்ள அடங்கப்பட்டிருக்கு. யோனாவினுடைய புக் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல 2 முக்கியமான காரியங்கள் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நினிவே மக்கள் காப்பாற்றப்பட்டது. ஸோ நினிவே மக்கள் காப்பாற்றப்பட்டது முதல் விஷயம், ரைட். 2வது விஷயம் வந்து யோனா மீனின் வயிற்றில் 3 நாள் இரவும் பகலும் மரித்திருந்து மீண்டும் உயிரோடு வந்தது. அப்ப இந்த 2 காரியங்கள் தான் மெயினா இந்த புக்ல பதிவு பண்ணப்பட்ட, அதாவது ஜெனரல் கருத்து. நம்ம இருக்கிற 4 அதிகாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயம்தான் மெயினான இது சம்பவங்கள். ஒண்ணு, யோனா போய் தர்சீசுக்கு போறது, மீன் வயிற்று தூக்கி போடுறது, 3 நாள் கழிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி செத்து எப்படி உயிரோட வந்தான்னு பார்த்து மீன் கரையில கக்குச்சு, ஒரு சம்பவம். 2வது வாட்டியும் வந்து வார்த்தை வந்து அடுத்தது நினிவேக்கு போறோம், அந்த நினிவே மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு என் உயிரை கூட எடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 2 சம்பவங்கள். அப்போ இந்த 2 சம்பவங்கள் தான் பிரதான சம்பவமா அந்த இதுல இருக்கிறது. இப்ப இந்த 2 தான் இருக்கிறது சம்பவங்களே. இப்ப இந்த 2 சம்பவத்துல எது முக்கியத்துவம் வாய்ந்தது? இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் விசேஷமா எந்த சம்பவத்திற்காக இந்த யோனா புத்தகம் எழுதப்பட்டிருக்கு? அந்த 3 நாள் மீன் வயிற்றுக்கு வந்ததுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. ஓகே. அப்ப இந்த 2 சம்பவத்துல எதுக்கு முன்னுரிமை? ஏன்னா 2 சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் இருக்கு, இல்ல இந்த சம்பவம் இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. 2 சம்பவம் யோனா புத்தகத்துல இருக்கு. ஒண்ணு வந்து நினிவே மக்கள்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொன்னு வந்து யோனா மீன் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் மரித்திருந்து மீண்டும் உயிரோட வந்திருக்கலாம். அப்ப இது 2த்துல எதுக்கு முன்னுரிமை, இல்ல எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா, யோனா மீன் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் மரித்திருந்ததையும், அந்த 3 நாட்களுக்கு பிறகு அவன் உயிர் பெற்று அதை பதிவு செய்யறதுக்கு இந்த புக்கு, இந்த யோனா புக்கினுடைய முக்கியமான நோக்கமே இது காலகாலத்துக்கும் இது பதிவு செய்யப்பட்டு இது வரணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான நோக்கம். சரி, இது நானா சொல்றேன்னா இல்ல நமக்கு எப்படி தெரியும் இது? ஏன்னா 2 சம்பவம் இருக்கு, 2 சம்பவம் இருக்கு. இந்த 2 சம்பவத்துல இந்த ஒரு விஷயம் அதிக முக்கியத்துவம் இல்ல ஒரு முன்னுரிமை வாய்ந்தது. இதற்காக தான் மெயினா இந்த யோனான்னு புக்ல 2 சம்பவம் இருந்தாலும் இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் யோனா புக்கே இருக்கு. அந்த 2வது சம்பவமும் இதுக்காக தான் வந்துச்சே தவிர 2வது சம்பவத்துக்காக இது கிடையாது அப்படின்றது நமக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு, முதல் விஷயம் நினிவே புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துனுடைய இதுக்கு லிங்க் பண்றது டெஃபினட்டா அது இருக்கு. அதுதான் வந்து அல்டிமேட்டான கரெக்டான ஒரு சம்பவம். இப்ப இந்த காரியங்களுக்குள்ளேயே நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நினிவே ரட்சிப்பது முக்கியமான நோக்கம் கிடையாது. அது 2ஆம் நிலை நோக்கம். 2வது ஒரு குறுகிய கால நோக்கம் தான் அது. ஏன் குறுகிய காலம் நோக்கம்னு சொல்றேன், இல்ல 2ஆம் நிலை நோக்கம் அப்படின்னு சொல்றேன்? ஏன்னா ரட்சிப்புன்றது ஒரு பெரிய விஷயம். அப்ப அந்த தேசமே வந்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, 40 நாள்ல நான் இதை கவிழ்த்து போடுவேன்றார் நினிவேவை. அந்த மக்கள் உணர்ந்து ரட்டுடுத்தி எல்லாம் இது பண்ணி சொன்னவனே தேவன் மனஸ்தாபப்பட்டு, இல்லைன்னா மனம் மாறி, சரி நான் செய்வேன் என்று சொன்னதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு செய்யாதிருந்தார். பெரிய விஷயம். ஆனா அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயமா கிடையாது. அது வந்து பை ப்ராடக்ட். பை ப்ராடக்ட்னா ஒரு செயல் செய்யும் போது அதோடைய விளைவா இன்னொன்னு வருது இல்லையா, அந்த மாதிரியான விளைவு. அப்போ ஃபோக்கஸ் எதுன்னு சொன்னோம்னா, நம்ம பை ப்ராடக்ட்டுக்கு ஃபோக்கஸ் கொடுக்க மாட்டோம். பை ப்ராடக்ட் வந்து அது ஒரு செகண்டரி கெயின். அது வந்து ஒரு 2ஆம் தரமா நமக்கு வரக்கூடிய ஆதாயம் தான் பை ப்ராடக்ட்ன்றது. அப்ப மெயின் ப்ராடக்ட்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது செய்யும் போது இதெல்லாம் கூட வரும், அந்த மாதிரி கிடைக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இதுல நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதை? ஏன்னா இது வந்து நம்ம சும்மா வாயில சொல்லி போக முடியாது. எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யோனாவை நினிவேக்கு எப்போ போனாரு, தேவன் எப்போ போக சொன்னாரு, எப்போ போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுல முதல் விஷயம் வந்து யோனா வந்து இஸ்ரவேல் மற்றும் யூதா இது 2 பிளவுபட்ட ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த சாலமன் காலத்துக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டு மேல நார்த்ல வந்து 10 கிங்டம் போயிடுச்சு ராஜ்யங்கள். சவுத்துல வந்து கீழ்ப்பக்கமா 2 ராஜ்யங்கள் இருந்துச்சு, யூதாவும் பெஞ்சமினும்.
அப்ப இந்த 2 ராஜ்யங்கள் பிளவுபட்டு 2 ராஜ்யங்களா, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் குடும்பத்தார், யூதா குடும்பத்தார்னு 2ஆ தான் சொல்லப்படுது பைபிள்ல. அதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரவேல் வீட்டார்னா ஒரே குடும்பம், 12 கோத்திரமும் இருந்துச்சு. அந்த இடத்துல இருந்து அது வந்து 10ம் 2மா பிரிஞ்சிருச்சு. அப்ப இந்த பிளவுபட்ட ராஜ்யத்துல அந்த டைம்ல வாழ்ந்த ஒருத்தர் தான் வந்து யோனா தீர்க்கதரிசி ஃபர்ஸ்ட். 2வது அவர் இஸ்ரவேலினுடைய 2ஆம் ரெஹோபயாம் அந்த ராஜாவினுடைய ஆட்சியின் போது நார்தர்ன் கிங்டம்கான ப்ராஃபட், அதாவது வடதிசை ராஜ்யங்கள் இருக்கு இல்லையா, அதற்கான ஒரு தீர்க்கதரிசி. இப்ப அசீரிய சிறையிருப்புல யார் போனது அப்படின்னு பார்த்தோம்னா வடதிசை ராஜா, அந்த ராஜ்யங்கள் தான் போச்சு. அந்த நார்த்ல இருக்கக்கூடிய 10 கிங்டமும் அசீரியாவுடைய படையெடுப்புல அது வந்து சிறையிருப்புக்கு போச்சுன்னு பாக்குறோம். அப்ப இவர் வந்து அந்த டைம்ல நார்தர்ன் கிங்டம்ல வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. அப்ப இந்த நினிவேக்காக இந்த கடல்ல நடந்து நினிவேக்கெல்லாம் போறாரு இல்லையா, இந்த காலகட்டம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரியில எடுத்து பார்க்கும்போது அசுரதன் அப்படின்னு 3ஆம் அசுரதன்ற ஆட்சி காலம், அந்த டைம் பீரியட்ல இது நடந்திருக்கு அப்படின்னு கணக்கிடுறாங்க. ஸோ இப்ப இந்த யோனா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலம், அவர் வாழ்ந்த காலம்ன்றது அவர் தீர்க்க தரிசனங்கள் உரைத்து ஒரு தீர்க்கதரிசியா எஸ்டாப்ளிஷ் இருந்த காலகட்டம் எது அப்படின்னு சொல்ல போனா 783 கிமுல இருந்து 743 வரைக்கும் அந்த காலகட்டங்கள். ஸ்கிரீன்ல நான் அந்த டைம் போட்டிருக்கேன் பாருங்க வேணா. ஸோ கிமுன்றது கிறிஸ்துவுக்கு முன்னாடி 783ல இருந்து 743 வரைக்கும் உள்ள காலகட்டங்கள். அதுல நினிவேக்கு போனார்னு சொல்லி வருது இல்லையா, அந்த மீன் இது காரியங்கள்லாம் முடிஞ்சு நினிவேக்கு போய் அந்த நினிவே மனம் மாறின காலகட்டம். அது எந்த காலகட்டம்னா அசூரதன் அப்படின்ற ஆட்சி நடந்தப்ப, 3ஆம் அசுரதன்ற ராஜா நடந்த ஆட்சி காலத்துலதான் அது நடந்திருக்கு அப்படின்றாங்க. அது வந்து சுமார் கிமு 773ல இருந்து 755க்குள்ள உள்ள நாட்கள், அந்த காலகட்டத்துல நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வுகள்ல இருந்து சொல்றாங்க. ஸோ அப்ப இதுல இந்த வருஷங்கள் ஏன் குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு கிமுல? தெரியும். ஏன்னா கிபில வந்து எல்லா வருஷம் கூடிக்கிட்டே போவோம். இப்ப நம்ம 2024ல இருக்கோம்னா அடுத்த வருஷம் 2025ன்னு வரும். ஆனா கிமுல போகும்போது முதல் 1 பிசி, அடுத்து அதுக்கு முன்னாடி 2 பிசி, 3 பிசின்னு இப்படி இந்த பக்கமா போகும். அப்ப கிமுல நம்ம கனெக்ட் பண்ணும்போது வருஷங்கள் தலைகீழ வர்ற மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அதனால்தான் வந்து 783ல ஆரம்பிச்சு 743 அப்படின்னு காட்டுது, அந்த குறைஞ்ச காலகட்டங்கள்ல வருது. ஸோ இதுல வந்து யோனா வந்து நினிவேக்கு போன காலகட்டம் எது அப்படின்னு கணக்கிடுறாங்கன்னா 773ல இருந்து 755க்கு இடையிலான ஒரு காலகட்டமா இருக்கலாம் அப்படின்னு புரியுது. ஓகே, இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா நாகும் தீர்க்க தரிசன புத்தகம் எதை பத்தி வருதுன்னு யாருக்கா ஞாபகம் இருக்கா? நாகும் முதல் அதிகாரம் முதல் வசனம் எடுத்து படிச்சு பாருங்க யாராவது. நான் இதுல போடல. நாகும் நினிவேயின் பாரம் எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். சரி, கர்த்தர் இதுல எதனுடைய பாரத்தை பத்தி நாகும் பேசுறாரு? நினிவேயின் பாரம். சோ யோனா புத்தகம் வந்து நமக்கு நல்லா தெரியும், நினிவேன்னு கேள்விப்பட்டனால அது நல்லா மைண்ட்ல பதிஞ்சிருச்சு யோனா அது. ஆனா நாகும் புக்குமே நினிவே பத்தி தான் ஃபுல்லா. அப்ப நாகும் வந்து என்ன சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னா நினிவேக்கு எதிராக நாகும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. உரைச்சு அதன் அடிப்படையில நினிவே அழிஞ்சு போகுது. அப்ப அங்க போய் மறுபடியும் அவர் வந்து மனம் திரும்புகள் இவ்வளவுதான் இருக்கு, ஃபர்ஸ்ட் வாட்டியுமே வந்து மனம் திரும்புகள்லாம் சொல்ல, இந்த மாதிரி கவிழ்த்து போட போறாரு, 40 நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குன்னு தான் சொல்றாரு. ஆனா அவங்க மனம் மாறுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அதனுடைய காலகட்டம் பார்த்தோம் கிமு 773ல இருந்து 755க்கு இடையிலான காலகட்டத்துல அது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கு அப்புறம் உள்ள காலகட்டத்துல வர்றவர் தான் நாகும். அப்ப இந்த நாகும் வந்து நினிவேக்கு எதிராக தான் அவருமே வந்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. இது எப்ப நடக்குது? யோனாவுக்கு அப்புறம். யோனாவின் காலத்துல நினிவே ரட்சிக்கப்பட்டு தேவன் செய்வேன்னு சொன்னதை செய்யாம நிறுத்தினதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த டைம்ல வந்து நாகும் தீர்க்க தரிசனம் இருக்கிறாரு. அப்ப நாகும் ஊழியம் செய்த காலங்கள் எப்பன்னு பார்த்தோம்னா அவர் வந்து 700கள்ல பார்த்தோம், கிமு 700 சில்லறையில பார்த்தோம். இவர் எப்போ ஊழியம் செய்யறாருன்னா 663ல இருந்து 612 வரையிலான அந்த காலகட்டம். அப்போ இன்னும் கூட கொஞ்சம் ஒரு
80-100 வருஷத்துக்கு இந்த பக்கத்துல தள்ளி நாகூம்ன்றவர் வர்றாரு. அந்த தீர்க்கதரிசியும் அங்க ஊழியம் செய்யறாரு. எங்க அதே வடதிசை ராஜ்யங்கள்ல அந்த இடத்துக்கிட்ட செய்யறாரு. அவரு நினிவேயை குறித்து அந்த நாகும் அந்த தீர்க்கதரிசன புத்தகத்துல அவரு நினிவேயை குறித்ததான காரியங்களை சொல்றாரு. அப்ப இந்த இதுல என்ன தெரியுது அப்படின்னா, கிமு 612 நினிவே வந்து, இது வரலாற்றுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மேதியர்களும் பாபிலோனியர்களும் சேர்ந்து அந்த காலகட்டத்துல நினிவேவை வீழ்த்துறாங்க. அந்த நகரம் அழிக்கப்பட்டு போகுது. அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப அதை ஓரளவு கொஞ்சம் அப்பப்ப ரிகவர் ஆகி வருது. ஆனாலும் அது முன்னிருந்த அந்த ஒரு மகத்துவம், அந்த ஒரு கிராண்ட் சிட்டியா, ஒரு பெரிய நகரமா இருந்த அளவுக்கு மீண்டும் அது திரும்ப வலுப்பெறவே இல்லை. அந்த நினிவேனுடைய குளோரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குளோரியஸ் பீரியட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராஜ்யங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டங்கள் இருந்துச்சு, குளோரியஸ் பீரியட்னு. அப்ப நினிவே வந்து கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொல்லி 40 நாள் டைம் கொடுத்து யோனா போய் சொல்லி, யோனா அழுது என்னை எடுத்து போட்டு கூட போடுங்கன்னு சொல்லி இவ்வளவு வெறுப்பா சொல்லி, அதுக்கு அவன் ஓடி போகும்போது மறுபடியும் மீன் வயிற்றுல போய் மறித்து திரும்ப கொண்டு போய் நீ போய் சொல்லிட்டு வான்னு சொல்லி இவ்வளோ பிரயாசப்பட்டு எல்லாம் பண்ணி அந்த ஜனங்கள் மறுபடியும் யோனா காலம் முடிந்து நாகும் காலம் வரும்போது அது மறுபடியும் அப்படிதான் இருக்கு. அப்ப அதுக்கு விரோதமா நாகும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு. நாகும் தீர்க்க தரிசனம் உரைச்ச காலம் வந்து 612 கிட்ட, அந்த 663 கிமுல இருந்து 612 வரைக்கும் உள்ள காலகட்டத்துல அவருடைய ஊழியங்கள் நடக்குது. அதுல அவர் தீர்க்க தரிசனம் உரைச்ச பிறகு நினிவே எப்ப அதனுடைய வீழ்ச்சி அது டோட்டலா அழிஞ்சுது அப்படின்னா, யாரால் அழிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா மேதியர்களும் பாபிலோனியர்களும் சேர்ந்து அதை அழிக்கிறாங்க. அது வந்து கிமு 612 இந்த காரியங்கள் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்ப ஹிஸ்டரியில இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்போ நினிவே அழிவில் யோனாவுக்கும் நாகுமுக்கும், இப்போ 2 பேரும் பிரசங்கம் பண்ணது இல்ல தீர்க்கதரிசனம் உரைச்சது ஒரே இடம் நினிவேக்கு. அதுல யோனா ஒரு தடவை சொல்லியிருக்காரு, நாகும் ஒரு தடவை சொல்லியிருக்காரு. இது ரெண்டுத்திற்கும் இடையில உள்ள காலகட்டம் எவ்வளவு அப்படின்னு டிஃபரன்ஸ், அந்த 2 இயருடைய டிஃபரன்ஸ் கால்குலேஷன் எடுத்து பார்த்தோம்னா சுமார் 110 இருந்து 143 வருஷங்கள். அப்ப இந்த 110 இருந்து 143 வருஷங்கள் 2 பேருக்கும் ஊழியத்திற்கான இடைவெளி அப்படின்னா, அதாவது நினிவே காப்பாற்றப்பட்டதுக்கும் மறுபடியும் அதே நினிவே அழிக்கப்பட்டதுக்கும் இடையிலான காலகட்டம் என்ன? சுமார் 110 இருந்து 143 வருஷங்கள். இது புரியுது இல்ல உங்களுக்கு? இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா, குழப்பமா இருக்கா இந்த வருஷங்கள் இதெல்லாம்? யோனா வந்து காப்பாற்றப்பட்டாரு, நாகும் வந்து அதான் யோனா வந்து தீர்க்க தரிசனம் சொல்லி அதே பிரச்சனை தான். அதான் நினிவே காப்பாற்றப்பட்டுச்சு இல்லையா? அது நினிவே காப்பாற்றப்பட்ட பிறகு மறுபடியும் அவர்கள் வந்து அதே பாவ செயல்கள் எல்லாம் போறாங்க. மறுபடியும் நாகும் தீர்க்கதரிசி வரும்போது அதே நினிவேக்கு விரோதமா தீர்க்கதரிசனம் உரைக்கிறாரு. அந்த டைம்ல நினிவே டோட்டலா அழிஞ்சு பறிச்சு போயிடுது. அப்ப நாகும் வந்து கூட்டு போய் அவர் திரும்ப மீன்குள்ள போட்டு அதெல்லாம் பண்ணல, சொல்றாரு அழிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சிடுறாரு. நினிவே கவிழ்க்கப்பட்டு போகுது அந்த டைம்ல. அப்போ தேவன் நினிவேவை கவிழ்ப்பன்னு சொல்லி யோனா மூலமா சொல்லி அவர்கள் மனம் மாறி அந்த டைம்ல யோனாவினுடைய தீர்க்கதரிசனத்தினால அவர்கள் காப்பாற்றப்பட்டதுக்கும் மறுபடியும் அதே நினிவே அழிக்கப்பட்டதுக்கும் இடைப்பட்ட காலம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஒரு 110 இருந்து 143 வருஷங்கள். அப்போ இது ஏன் முக்கியமா நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது, நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு குறுகிய காலத்திற்கான நோக்கம் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நினிவே வந்து ரட்சிக்கப்பட வேண்டியது வந்து ஒரு முக்கியமான இல்ல, அதுதான் அந்த யோனா நிருபத்தினுடைய முக்கியத்துவமே அப்படின்னா, அப்ப அவங்களுடைய ரட்சிக்கப்பட்ட இது வந்து ஒரு குளோரியஸா இருந்திருக்கணும். ஆனா ஒரு 110 வருஷத்துல இருந்து ஒரு 143 வருஷம் மேக்சிமம் இந்த காலகட்டத்துக்குள்ள. அப்போ ஒரு 110 இருந்து ஆரம்பிச்சு ஒரு 100 வருஷம் கேப் தான் அப்ராக்சிமேட். அப்ப அந்த காலகட்டத்துக்குள்ள மறுபடியும் அது அழிக்கப்படுறதுக்கு இவ்வளவு பெரிய யோனா மீன் வயிற்றுல போய் திரும்ப தண்ணியில இருந்து தூக்கிட்டு வந்து போட்டு இவ்வளவு விஷயம் பண்ணி அந்த காரியங்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு கூட இல்ல, ஒரு பெரிய நீண்ட காலத்துக்கு இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல. வெறும் 100 இருந்து 143 வருஷங்கள், 110 இருந்து அவ்வளவுதான் இருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு நினிவேவை இது பண்றதற்காக இது முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு குறுகிய கால திட்டத்தோட முடிஞ்சு போச்சு அப்படின்றது தெரியுது. அப்ப தேவன் நினிவேயை ஏன் தெரிந்தெடுத்தார்? ஏன்னா ஒன்ஸ் தேவன் தெரிந்தெடுத்து அவங்கள வல்லமையை இது பண்றதுக்காக மாற்றி இருந்தாரு, அவர் மனம் மாறி அவங்களை அழிக்காம விட்டதுதான் மெயின் நோக்கம். அப்படின்னா
அப்ப அது கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. திரும்ப நாகும் தீர்க்கதரிசி வரும்போது அவங்களுடைய நிலைமை மோசமா தான் இருக்கு. மறுபடியும் அழிச்சு முடிச்சிடுறாரு. நினிவே அதுக்கப்புறம் திரும்ப அந்த பழைய மேன்மைக்கு வரவே இல்லைன்றது தெரிஞ்சு போகுது. அப்ப நினிவே ஏன் தெரிந்தெடுத்தார் அப்படின்னு பார்க்கணும்னா, தேவன் நினிவேயை தேர்ந்தெடுத்தது மெயின் காரணம் என்ன அப்படின்னா, யோனா தர்ஷீஷுக்கு ஓடி போகணும். தேவன் நினிவேயை தேர்ந்தெடுத்ததாலதான் யோனா தர்ஷீஷுக்கு ஓடி போனானே தவிர, இதே அந்த டைம்ல இருந்த மற்ற புறஜாதிகள், அதாவது இஸ்ரேவேலுக்கு பக்கத்துல இருக்கிற எல்லா புறஜாதிகள் தேசத்திலையும் போய் நீ சுவிசேஷம் சொல்லுன்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம ரைட் டிவிஷன் படிக்கும் போது அதை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன் அந்த டைம்ல மற்ற எல்லார்கிட்டையும் போய் சொல்ல வரல அப்படின்றது, அது இப்ப சொன்னா புரியாது. அதனால அந்த டைம்ல தேவனுடைய ஜனம் இஸ்ரவேல், மற்றது எல்லாரும் புறஜாதிகளா இருந்தாங்க. அப்ப அந்த புறஜாதிகள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கான திட்டம் வேற டைம்ல இருந்துச்சு. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதன் மூலமாக தான் ஆபிரகாம் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வரணும். இஸ்ரவேல் உயர்ந்த ஸ்தானத்துல ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருக்கணும். அவர்கள் மூலமாக ஆசீர்வாதம் வரணும். எல்லாம் தேவனுடைய திட்டத்துல இருக்கு. அப்ப நடுவுல நினிவேக்காக எதுக்கு போனாரு? ஏன்னா எல்லாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே இது வந்துட்டு இருக்கும்போது நினிவேக்காக ஏன் போனார் அப்படின் போது, நினிவேன்றது அங்க நோக்கம் கிடையாது. ஏன் நினிவேயை தேர்ந்தெடுத்தாருன்னா, இருக்கிறதுலயே டாப் மோஸ்ட் எதிரி, அவங்க வெறுக்கக்கூடிய விஷயங்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அசீரியர்கள், நினிவே மக்கள். அப்ப அந்த அசீரியர்களை போக்கஸ் பண்ணி சொன்னாதான் யோனா எங்க ஓடி போவாரு? தர்ஷீஷுக்கு ஓடி போறதுக்கு ஓடி போவாரு. இல்லைன்னா சாதாரண இடமா இருந்துச்சுன்னா அவர் கடலுக்குள்ள போக வேண்டியதே கிடையாது. அப்ப நோக்கம், நினிவேயை தெரிந்தெடுத்ததன் நோக்கம் நினிவே மக்கள் அப்ப ரட்சிக்கப்படணும் அப்படின்ற திட்டத்தை காட்டிலும், ஏன்னா அதுக்கு அடுத்தது 100 வருஷத்துல அவங்க மறுபடியும் அதே நிலைமைக்கு போயிடுச்சு, அழிஞ்சே முடிஞ்சிருச்சு. அப்ப அந்த போக்கஸ் எதுக்கான இம்பார்ட்டன்ஸ், எதுக்கு அந்த வேலிடிட்டி, ஆழம் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யோனா 3 நாள் மீன் வயிற்றுல மரித்திருந்து மீண்டுமா உயிரோட வரணும். அது லாங் டேர்ம் ப்ராசஸ். தீர்க்க தரிசனத்தின் படி இயேசு கிறிஸ்து வருவதற்காகவே அது வைக்கப்பட்டிருக்க ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த காரியத்திற்கு போகணும் அப்படின்னா அவன் மீன் வயிற்றுல போய் உழணும். அதுக்கு அவன் தண்ணியில ஓடணும். அப்ப அவன் கீழ்ப்படியாம ஆண்டவருடைய சொல்லுக்கு விரோதமா போகணும்னு நம்ம நினைக்கிற மாதிரி அங்க ஓடி போக வேண்டியிருக்கு. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேட்டலிஸ்ட் தேவை, அவனை தூண்டி விடுறதுக்கான ஒரு குச்சி தேவை. அப்ப தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு அவனை கிளறி விடுறதற்கு யார சொன்னா அவன் எரிச்சலாய் ஓடுவான், அவன் ஓடுவான். ஏன் உயிரை கூட எடுத்துட்டு பரவாயில்லன்னு ஓடக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு ஆளை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கேட்டகரியில வர்றதுதான் நினிவேவை தவிர, நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது முதல் நோக்கம் கிடையாது. அப்ப முதல் நோக்கம் யோனாவினுடைய புத்தகத்தினுடைய மெயின் போக்கஸே நினிவே மக்களுடைய ரட்சிப்பு கிடையாது. யோனா அங்கிருந்து விலகி ஓடணும், கடலுக்கு ஓடணும். அந்த கடல் தர்ஷீஷ் பக்கமா கடலுக்கு ஓடணும் அப்படின்னா அதுக்கு யாரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லும் போது அதுல வரக்கூடியது இஸ்ரவேலினுடைய மிகப்பெரிய எதிரியாகிய நினிவே மக்கள், அசீரியர்கள். அதனால தேவன் அசீரியாவை தேர்ந்தெடுக்கார். அப்ப இதுதான் ஒரு மிக முக்கியமான நோக்கமா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்ப மீன் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் யோனா உயிரோடு இருந்தாரா அல்லது மரித்திருந்தாரா அப்படின்றத புரிந்து கொள்றதுதான் இந்த புக்னுடைய முக்கிய நோக்கமாவே இருக்கு. ஏன் அது முக்கிய நோக்கமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது அப்ப ஜனங்களுக்கு புரிய போறது இல்லை. எதிர்காலத்துல இஸ்ரவேலர்கள் தங்களுடைய மேசியா யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு தேவையான ஒரே ஒரு அடையாளம், அதை தவிர்த்து வேற அடையாளமே கிடையாதுன்றாரு. அப்ப அந்த ஒரு அடையாளத்தை ஒரு நிகழ்வின் மூலமா, ஏன்னா அப்பதான் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும், இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் அது சொல்லி சொல்லி ரெக்கார்ட் இருக்கும். அப்ப அந்த நிகழ்வின் மூலமா பதிவு செய்ய தேவன் சித்தம் கொண்டார். அப்ப போக்கஸே பின்னாடி ஒரு அடையாளத்தை கொடுக்கணும். அந்த அடையாளத்திற்கு தேவையான ஒரே ஒரு காரியத்தை ஒரு நிகழ்வு மூலமா நடத்த விரும்புறாரு. அப்ப அந்த ஒரு வசனத்தை படிச்சலாம். இப்ப இதுல லிஸ்ட்ல இல்ல. இப்ப மத்தேயு 12 39வது வசனமும் 40வது வசனமும், மத்தேயு 12வது அதிகாரம் 39 40 படிச்சிடலாம். மத்தேயு 12ல 39 40. 39 40. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. யோனா இரவும் பகலும்
3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். அப்ப யோனா தீர்க்கதரிசனத்தோடைய புத்தகத்தினுடைய மொத்த சாரம்சமே எதற்காக அது எழுதப்பட்டுச்சு, என்ன நோக்கம் அப்படின்னா, இந்த பொல்லாத சந்ததியருக்கு யோனா தீர்க்கதரிசின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. அப்ப மேசியா யாருன்னு அவங்களுக்கு தெரியணும்னா இந்த ஒரு அடையாளத்தை தவிர வேற அடையாளமே கொடுக்கப்படுவது இல்லைன்றாரு. என்ன அடையாளம் அதையும் சொல்றாரு. யோனா எப்படி 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றுல இருந்தானோ அதே மாதிரி மனுஷகுமாரனும் 3 நாள் இரவும் பகலும் பூமியினுடைய இருதயத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப இந்த ஒரு விஷயம் பதிய வைக்கிறதுக்காக இத ஒரு நிகழ்வின் மூலமாக பதிய வச்சு இத ஒரு அடையாளமா மாத்தி, இந்த ஒரு அடையாளத்தை தவிர இஸ்ரவேலர்களுக்கு வேற அடையாளம் கொடுக்கப்படுவதில்லை அவர்களுடைய மேசியாவை ஐடென்டிஃபை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ இது நம்ம பார்த்த 2 காரியங்கள் பார்த்தோம். யோனாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்துல 2 சம்பவங்கள் இருக்கு. ஒண்ணு, நினிவே மக்கள் ரட்சிக்கப்பட்டது, யோனானுடைய பேச்சை கேட்டு மனம் மாறி 40 நாள் கழிச்சு ரட்சிக்கப்பட்டது. 2வது, யோனா அவங்களுக்கு போய் சொல்லாம கடல்ல ஓடி போய் மீனுக்குள்ள விழுந்து மரித்து உயிர்த்து 3 நாள் கழிச்சு உயிரோட வந்தது. இப்ப இது 2த்துல எது முக்கியமான நோக்கம்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நினிவே மக்கள் ரட்சிக்கப்படுறதுன்றது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. ஏன்னா நினிவே மக்கள் மறுபடியும் ஒரு 100 வருஷத்துல தேவன் அதே கவிழ்த்து போட்டார். நாகும் தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிப்பை சொல்லி திரும்ப எல்லாமே முடிஞ்சிருச்சு, விரோதமா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டு. அப்ப வெறும் ஒரு 100 வருஷ காலகட்டத்திற்காக இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் செய்யல. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனுடைய போக்கஸ்ல பிறந்தது. நினிவே மக்களை ஏன் தெரிந்தெடுத்தார்னா, இவர்களுக்கு யோனாக்கு யார சொன்னா அலறிக்கிட்டு ஓடுவானோ அந்த பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் நீ நினிவேக்கு. ஏன்? அவர்கள் எல்லாம் அசீரியர்கள், இஸ்ரவேலின் பரம எதிரி. அப்ப அசீரியர்கள் பேர் சொன்னனால்தான் நினிவேக்கு போகாம இங்க போனதற்கான. அப்ப நினிவேவை ஏன் தெரிந்தெடுத்தார்னா, நினிவே மக்களுடைய ரட்சிப்பு முக்கியம் கிடையாது, அது 2ஆம் பட்சமா நடந்தது. அதாவது ஒரு பை ப்ராடக்ட், அந்த டைம்ல நடந்த நிகழ்வுக்கான ஒரு பை ப்ராடக்ட். ஏன்னா அது அவங்களுடைய டைம் கிடையாது. அப்ப அந்த நோக்கம் எதற்காக வைக்கப்பட்டுச்சு, எதற்காக நினிவேயை தெரிந்தெடுத்தார், எதற்காக அசீரியர்களை தெரிந்தெடுத்தார்னா, அதை தெரிந்தெடுத்தாதான் யோனா கடலுக்குள்ள ஓடி போவான். அப்பதான் இந்த சம்பவங்கள்லாம் நிகழ்த்த முடியும். அப்ப தேவன் ஒரு திட்டம் வச்சு இந்த சம்பவத்தை ஒரு அடையாளம் தேவை. அதுவும் ஒரு அடையாளம், ஒரே அடையாளம், வேற அடையாளமே கொடுக்கப்படலன்ட்டார் மத்தேயுல சொல்லும் போது. அப்ப இந்த ஒரு அடையாளம் அவர்களுடைய நினைவுல நல்லா பதியணும் அப்படின்றதுக்காக அது ஒரு நிகழ்வின் மூலமாவே தேவன் நடத்துறாரு அப்படின்னு பார்த்தோம். அப்போ இப்ப யோனா மீன் வயிற்றுல 3 நாள் இரவும் பகலும் மரித்திருந்ததுதான் முக்கியமான விஷயம். மரித்திருந்து 3 நாள் கழிச்சு உயிரோட வந்தது அப்படின்றது. இப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ஏன்னா 2 விஷயங்கள்ல எது இம்பார்ட்டன்ட், எது முக்கியம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். ஏன்னா தவறுதலா புரிஞ்சுக்க கூடாது. அப்ப நினிவே மக்கள் ரட்சிக்கப்படுற தேவனுடைய சித்தம் இல்லையா? அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு தனித்தனி நோக்கத்திற்காக ஒவ்வொரு காரியமும் நடக்க போகுது. அப்படி தேவனுடைய சித்தம் இருந்துச்சுன்னா பூமியில இருக்க எல்லாருமே ஒரே நாள்லயே ரட்சிக்கப்பட்டுடலாம். அது கிடையாது. தேவன் ஒவ்வொரு திட்டத்தையும் ஒவ்வொரு நோக்கத்தையும் ஒவ்வொரு காலகட்டத்துல அதற்கேற்றபடி செய்துக்கிட்டு வர்றாரு. அப்போ அந்த காலகட்டத்துல அவர்கள் ரட்சிக்கப்பட்டது ஒரு பை ப்ராடக்ட். எதனுடைய பை ப்ராடக்ட், எதனுடைய விளைவா அது வந்துச்சு அப்படின்னா, யோனாவை தர்ஷீஷுக்கு ஓட விட்டு தண்ணிக்குள்ள மீன் வயிற்றுல 3 நாள் இருக்க வைக்கணும்ன்றதற்காக பயன்படுத்தப்பட்ட பேரு நினிவே. அதனால மறுபடியும் போனவுடனே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அது ஒரு குறுகிய காலத்துக்கு 100 வருஷத்துல மறுபடியும் 143 வருஷத்துக்குள்ள டோட்டலா நினிவே மறுபடியும் இல்லாம போயிடுச்சு. அப்போ போக்கஸ் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னு இப்ப இத புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இது ஒரு அடையாளத்தை தவிர வேற அடையாளமே கிடையாதுன்னு போது எதுக்கு அவர்களுடைய காத்து மேசியா வர்றது இது பண்றதற்காக சொல்லப்பட்டது தெரியுது நமக்கு. இப்ப நமக்கு இவ்வளவு தெளிவுகள் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு வெளிச்சத்தின் அடிப்படையில, இந்த ஒரு லைட்ல அப்படின்வாங்க இல்லையா, இப்ப இந்த ஒரு வெளிச்சத்துல நம்ம சில கேள்விகள் கேட்டு படிப்போம். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு, 20 மினிட்ஸ் இருக்கு. ஓகே, என்னன்னா தேவன் யோனாவை எங்க போக சொன்னார்? ஃபர்ஸ்ட் கேள்வி. தேவன் யோனாவை ஃபர்ஸ்ட் எங்க போக சொன்னாரு? அவர் போக சொன்னது நினிவேக்கு. அப்ப நினிவேக்கு போக சொன்னது தேவனுடைய சித்தமா, சித்தம் இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் சித்தம் தான், தேவனுடைய சித்தம் தான். யோனாவை நினிவேக்கு போக சொன்னது தேவனுடைய சித்தம் தான். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷுக்கு தப்பி ஓடி போனான்.
அப்ப அவன் தப்பி ஓடி போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இல்லையா? தேவனுடைய சித்தம். சித்தம் தான். சித்தம். தேவனுடைய சித்தம், சித்தம் தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடிதான் பார்த்துக்கிட்டு வரோம். அது வந்து அவருடைய நோக்கத்திற்காக ஒரே ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்றதுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோனா தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக அல்லது மாறாக செயல்பட்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. கன்ஃபார்மா? ஏன்னா இன்னைக்கு பொதுவா சொல்றது என்ன சொல்றாங்க? தேவனுடைய சித்தத்துக்கு மாறாதான் தர்சிஸ்க்கு ஓடி போனார் அப்படின்றதான் டீச்சிங். ஆமா, அதனாலதான் கடல் கொந்தளிச்சது, அதனாலதான் அவனை சீட்டு அவன் பேர்ல விழுந்து தூக்கி போட்டாங்க. நல்ல வேளை ஆண்டவர் கிருபையா ஒரு மீன் அங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு அவனை முழுங்குறதுக்கு. 4 நாள் அவன் மனம் மாறினான், ஜெபம் பண்ணான். அதனால அவனை திரும்ப தூக்கிட்டு வந்து நினிவேலையே கக்கிட்டு அந்த மீன் நினிவேல போய் சொன்னோடனே நினிவே. அப்ப இந்த போக்கஸ் மொத்தமே எதுக்கு திரும்பிருச்சுன்னா, நினிவே மக்களை ரட்சிக்கப்பட வைக்கிறது தான் தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்திற்கு மாறாக யோனாவினுடைய சுய சித்தத்துல யோனா என்ன பண்ணான்? தேவனுடைய சித்தத்திற்கு மாறா அல்லது இன்னும் சொல்ல போனா அதுக்கு எதிரா, எதிர் திசையில ஓடி போக ஆரம்பிச்சிட்டான். தேவன் விடுவாரா? கடலை கொந்தளிக்க வச்சு எல்லாம் இது பண்ண வச்சு அவனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டு, இருந்தாலும் கிருபையுள்ள தேவன் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. அப்படியே வந்து அவனை உள்ள முழுங்குச்சு. அவன் என்ன பண்ணான்? மீன் வயிற்றுல போன உடனே மனம் மாறி மனஸ்தாபப்பட்டு ஜெபம் பண்ணி 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் இருந்து கடைசியில அந்த யோனாக்கு நினிவே இந்த மீனுக்கு கட்டளை இட்ட உடனே மீன் வந்து யோனாவை நினிவேல போய் கக்கிருச்சு. இந்த அளவுதான் இந்த யோனாவினுடைய புத்தகத்தை வச்சு புரிஞ்சுக்கிறது பொதுவா. அப்ப இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது எல்லாமே போக்கஸ் எங்க டைவர்ட் ஆயிடுதுன்னா நினிவே மக்களுக்கான போக்கஸ் மாதிரி டைவர்ட் ஆயிடுச்சு. நினிவே மக்களை ரட்சிக்கப்பட வைக்கிறதும் அதுக்காகவே தேவன் திரும்ப கொண்டு வந்ததும் இதெல்லாமே வந்து அப்ப யோனா வந்து தர்ஷீஷுக்கு ஓடி போனது வந்து தேவனுடைய சித்தத்திற்கு மாறா இல்ல சித்தத்துக்கு விரோதமா ஓடி போனான். அப்ப தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமா செயல்பட்டிருக்கான் அப்படின்னும் போது அங்க அடிப்படையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்து அவங்க சொல்றாங்க அப்படின்னா, யோனா வந்து மனுஷீகமா அவனுடைய சுய சித்தத்தில் செயல்பட்டான். எப்பயுமே முக்காவாசி நேரம் நம்மளுடைய சுய சித்தம் தேவனுடைய சித்தத்திற்கு எப்படி இருக்கும்? எதிரா இருக்கும். தேவன் ஒண்ணு செய்யன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி பிரசங்கம்லாம் நிறைய கேட்டிருப்போம் நம்ம. தேவன் ஒண்ணு செய்யன்னு சொல்லுவாரு, நம்ம மனுஷீகமா இல்ல 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 அங்க போனா பிரச்சனை, அவன் என்ன ஏன் ரட்சிக்கப்பட வைக்கணும், நம்ம அப்படி போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பக்கமா ஓடி போவாங்க தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனுடைய ஆழம் வரைக்கும் போய் நம்ம பார்க்கும்போது தேவனுடைய சித்தம் என்னவா இருந்திருக்குன்னா, நினிவேக்கு போக சொன்னதும் தேவனுடைய சித்தமா தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் சொல்றாரு நினிவேக்கு போன்ட்டுன்னு. எதுக்காக அந்த சித்தத்தை சொன்னார்னா, இவன் தர்ஷீஷுக்கு ஓடி போகணும் அப்படின்றதுக்காக தான் நினிவே பேரே எடுத்திருக்காரு. அப்ப இவன் தர்ஷீஷுக்கு ஓடி போகணும்ன்றதும் தேவனுடைய சித்தம் தான். அத வந்து இவன் வந்து கேட்டது தேவனுடைய சித்தம், தேவனுடைய வாயில இருந்து கேட்ட வார்த்தை சித்தம் என்னது? நினிவேக்கு போகணும். இவன் யோசித்து இவனை செயல்பட வைக்கிறதுக்கு செய்யப்பட்டது என்னது? அதுவும் தேவனுடைய சித்தமா தான் இருக்கு. ஆனா என்ன நினைக்கிறோம்? யோனாவினுடைய சுய சித்தமா இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம். இப்ப யோனா தர்ஷீஷுக்கு தப்பி ஓட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் மட்டும் இல்ல, அவருடைய திட்டமும் தான். அது அவருடைய பிளான், மாஸ்டர் பிளான் அங்க இருக்கு. அப்ப அதற்காகவே அவரு என்ன பேர் எடுத்திருக்காரு? நினிவேன்ற பேரை தேர்ந்தெடுத்தாரு. வேற ஏதாவது பேர் சொல்லியிருந்தாருன்னா தேவனுடைய சித்தமும் இந்த ஒரு அடையாளத்திற்காக இவ்வளவு பெரிய சம்பவத்தை நிகழ்த்தணும்னு தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்கும்போது அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான திட்டம், அந்த திட்டத்துல ஒரு பங்கு தான் நினிவேன்ற வார்த்தை. நினிவேக்கு போ சொல்லு, நினிவேக்கு போகணும் அப்படின்றது. அப்ப அதுல வந்து ஒரு சின்ன போர்ஷன் நினிவே பிளே பண்ணதே தவிர நினிவே முக்கியமான நோக்கம் கிடையாது அந்த யோனானுடைய புத்தகத்திலயோ அந்த இதுலயோ. ரெண்டாவது, யோனா தர்ஷீஷுக்கு ஓடி போனது அவனுடைய சுய சித்தம் கிடையவே கிடையாது. இது வந்து தேவனுடைய பெரிய திட்டமும் அவருடைய சித்தமும் அதுக்குள்ள அடங்கியிருக்கு ஒரு விஷயம். அடுத்தது, நம்ம இப்ப இதுல பார்க்கும்போது தேவனுடைய தற்காலிக சித்தம், இந்த வார்த்தைகள்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டவா என்னன்னே தெரியாது. ஆனா நம்ம இப்ப இதை புரிஞ்சுக்கும் நல்ல டீட்டெயிலா. தேவனுடைய தற்காலிக சித்தம்னு ஒண்ணு இருக்கு, அவருடைய நிரந்தர சித்தம் இல்லாட்டி நித்திய சித்தம்னு சொல்லலாம். இதை புரிந்து கொள்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். எது? இந்த யோனானுடைய காரியங்கள்ல வர்றது. அப்போ இந்த 2 காரியங்கள் இருக்கு. தேவனுடைய சித்தத்துல தற்காலிக சித்தம்னு ஒண்ணு இருக்கு, நிரந்தர சித்தம்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப இந்த தேவனுடைய தற்காலிக சித்தம் இல்லாட்டி நிரந்தர இல்லாட்டி நித்திய சித்தம் அப்படின்னா என்ன
அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா, தேவனுடைய தற்காலிக சித்தம் அப்படின்றது வந்து ஒரு குறுகிய காலத்திற்கு அல்லது ஒரு தற்காலிக நோக்கத்திற்கான ஒரு டெம்பரவரி ஒரு பிளான்காக செய்யற திட்டம் தான் அந்த ஒரு சித்தம் இருக்கு இல்லையா, தேவனுடைய சித்தம். அதுக்கு பேர் வந்து தற்காலிக சித்தம். அப்ப அந்த தற்காலிக சித்தம் எப்படி இருக்கும்னா, சில நேரத்துல வந்து தேவனுடைய தற்காலிக சித்தம் வந்து தேவனுடைய நித்திய இல்ல நிரந்தர சித்தத்திற்கு எதிராக அல்லது மாறாக இருக்கலாம். அதுல பிரச்சனை கிடையாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம இங்க பார்க்கும்போது தேவனுடைய தற்காலிக நிரந்தர சித்தம் என்னது? அந்த யோனானுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தினுடைய நிரந்தர சித்தம் என்னன்னா, யோனா தர்ஷீஷுக்கு ஓடி போகணும், மீன் வயிற்றுல 3 நாள் இருக்கணும், மரித்து இருக்கணும், மறுபடியும் வரணும். இதுதான் வந்து அவருடைய நிரந்தர சித்தம். அது வந்து ஒரு முக்கிய பெரிய லாங் டேர்ம் நோக்கத்திற்காக நடத்த போற ஒரு சித்தம். ஆனா இந்த சித்தத்தை வாய் வழியா சொன்னாரா? யோனா நீ தர்ஷீஷுக்கு ஓடி போனாரா? எனக்கு விரோதமா நீ ஓடி போன்ட்டுன்னு இல்ல, அவனை செய்ய வச்சாரு. அப்போ இங்க வந்து தேவனுடைய நிரந்தர திட்டத்தை, நிரந்தர சித்தத்தை ஒரு வாயினால சொல்லல. ஆனா யோனாவை அதை செய்ய வைக்கிறாரு. அவன் சுய சித்தம் கூட நினைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா அதை செய்ய வச்சது யாரு? தேவன் தான் செய்ய வச்சிருக்காரு. எப்படி செய்ய வச்சாரு? அவனுக்கு எந்த வார்த்தை சொன்னா அவன் இதை செய்வானோ, கொலை செஞ்சதோட கொலை செய்யறதுக்கு தூண்டினவங்க தான், அந்த மாதிரி அவன் எதை சொன்னா இப்படி ஓடுவான்றது அவருக்கு தெரியும். அதற்காக எடுத்ததுதான் வந்து அந்த குறுகிய கால சித்தம். அது வாயில சொல்றாரு, நீ நினிவேக்கு போய் நினிவே மக்களுக்காக சொல்லு, அவங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசன உரை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது வந்து குறுகிய கால சித்தம். அந்த சித்தத்தை வாய் வழியா சொன்னாரு யோனாவுக்கு. சொன்ன பிறகு இந்த சித்தத்தை நித்திய சித்தம் இல்லாட்டி நிரந்தர சித்தத்தை வந்து சொல்லல வாய் வழியா, அதை செய்ய வச்சாரு. புரியுதா உங்களுக்கு அந்த வித்தியாசம்? ஏன்னா இது வந்து தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு ஆழமான சத்தியம். இந்த இது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தேவனுடைய சித்தத்துல. அப்ப அநேக நேரத்துல வந்து தேவனுடைய நிரந்தர சித்தத்தை நிறைவேற்றுறதற்கு தேவனுடைய தற்காலிக சித்தம் மிக அவசியமா இருக்கு. இப்ப யோனா கதையில நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இப்ப தேவனுடைய நிரந்தர சித்தம் என்னது? அவன் மீன் வயிற்றுல கடலினுடைய ஆழத்துல போய் மரித்து மீன் வயிற்றுல 3 நாள் உயிரோட இருக்கணும், 3 நாள் மரித்து இருக்கணும், 3ஆம் நாள் உயிரோட வரணும். அது வந்து தேவனுடைய நிரந்தர சித்தம். அந்த நிரந்தர சித்தத்தை நடத்துறதற்கு அதை வாயில கூட தேவன் சொல்லவே இல்லை. அவருடைய பிளான் அவரு எக்ஸிக்யூட் பண்றாரு, அவர் செயல்படுத்துறாரு. அந்த சித்தத்தை செய்ய வைக்கிறதற்கு அவருடைய தற்காலிக சித்தம் அவசியமா இருக்கு. என்னது? நீ நினிவேக்கு போ, அவர்களுக்கு விரோதமா சொல்லு அப்படின்றது தற்காலிக சித்தமா இருக்கு. அப்ப இது ரெண்டுமே வந்து தேவனுடைய சித்தத்திற்குள்ளதான் வருது. ஒண்ணு தற்காலிக சித்தமா இருக்கு. அப்ப தேவனுடைய தற்காலிக சித்தத்தை பெரும்பாலும் இல்ல 99% மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுக்கு எதிராக செயல்படும் மனிதனுடைய சித்தம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த 2 சித்தம் இருக்குன்றத, அதாவது ஒண்ணு வந்து தேவனுடைய தற்காலிக சித்தம், இன்னொன்னு தேவனுடைய நிரந்தர சித்தம். ஒரு சித்தத்தை தேவன் சொல்லலாம், சில டைம்ல 2யுமே சொல்லாம இருக்கலாம், சில டைம்ல ஒண்ணு சொல்லுவாங்க, ஒண்ணு சொல்லாம இருக்கலாம். நம்ம இன்னொரு ஒரு உதாரணம் கூட நம்ம பார்க்கலாம் அடுத்த இதுல. ஆனா பொதுவா என்னன்னா, தேவன் ஒரு விஷயத்த வாய் மூலமா சொல்றாருன்னா அதுக்கு எதிரா ஒரு விஷயம் நடக்கிறாங்க, ஒருத்தர் செய்யறாங்க இல்ல நடத்துறாங்க அப்படின்னும் போது நம்ம பொதுவா என்ன நினைப்போம்னா, இது மனிதனுடைய சுய சித்தத்தின்படி செய்யறான். ஏன்? தேவன் வந்து தன்னுடைய சித்தத்தை வாயினால சொன்ன பிறகும் அதுக்கு மாறா. இப்ப இந்த யோனா தீர்க்க தரிசனத்துல யோசித்து பாத்தீங்கன்னா அப்படியே தெளிவா உங்களுக்கு புரியும். தேவன் சொன்னது ஒண்ணு, அது தற்காலிக சித்தமா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தேவன் சொன்னது ஒண்ணு, ஆனா யோனா பயந்து போயோ இல்ல கோபமா வந்தோ ஏதோ ஒரு காரணத்திற்காக அவனுடைய சுய சித்தத்தின்படி, அதை விட முக்கியமானது தேவ சித்தத்திற்கு மாறாக அவன் தர்ஷீஷுக்கு ஓடி போனான். அப்ப அந்த முக்கியமான நோக்கமே இங்க அடிபட்டு போகுது. அவன் ஏன் போனான்றதே தேவனுடைய முக்கியமான சித்தம் அதுதான், அவன் போகணும்ன்றதுதான். அப்ப அது மனிதனுடைய சுய சித்தத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. அப்ப எந்த ஒரு விஷயமும் ஒண்ணு தேவனுடைய நித்திய நிரந்தர சித்தத்தின்படி நடக்கும், இல்லைன்னா தேவனுடைய தற்காலிக சித்தத்தின்படி நடக்கும். 2வது, தேவன் உன்னை வாய் வழியா சொன்ன சித்தத்தின்படி ஒருத்தர் செய்யலாம், இல்லைன்னா தேவன் அவன் மூலமாக அந்த சித்தத்தை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி நிறைவேற்றலாம். அது வந்து அவர் வாய் வழியா சொன்ன சித்தத்திற்கு மாறாக கூட இருக்கலாம். புரியுது இல்லையா உங்களுக்கு? இப்ப இந்த இதுல நம்ம தேவனுடைய அப்ப
இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதே திரும்ப வருது. அப்ப யோனா வந்து தேவனுடைய சுய சித்தத்தின்படி போனான் அப்படின்லாம் சொல்லும் போது, யோனா வந்து தன் சுய சித்தத்தின்படி தர்ஷீஷுக்கு ஓடி போனான் என்று அநேகர் நினைக்கிறார். ஆனா யோனா தர்ஷீஷுக்கு ஓடி போனது அவனுடைய சுய சித்தமே கிடையாது. இப்ப நல்லா நமக்கு புரியுது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நோக்கம் இருக்கு அப்படின்னும் போது, அது எப்படி யோனா தனியா அந்த அவனுடைய சுய சித்தமா எடுத்து தேவனுக்கு விரோதமா போயிட்டான்னு நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா அதை விட முக்கியமான விஷயம் இப்படி போகணும்ன்றதுதான் மிக முக்கியமான விஷயம் தேவனுடைய பார்வையில. இதுதான் ஒரே ஒரு அடையாளமா வச்சிருந்திருக்கிறாரு. அப்ப இந்த காரியங்கள் செய்யும்போது யோனா தர்ஷீஷுக்கு ஓடி போக வேண்டும் என்பது தேவனுடைய நித்திய நிரந்தர சித்தம், அவருடைய திட்டம். இது ரெண்டும் அதுக்கு மாற வேற கிடையாது. அப்ப யோனா வந்து இந்த மாதிரி விரோதமா போனது நல்ல தெளிவா நமக்கு என்ன புரியுதுன்னா, யோனானுடைய சுய சித்தமோ இல்லாம தேவனுடைய சித்தத்திற்கு மாறாகவோ விரோதமாகவோ செய்யல அப்படின்றது புரிஞ்சு. இப்ப இந்த இது புரிஞ்சதோட நம்ம இன்னொரு ஒரு உதாரணத்தையும் கூட பார்த்துடலாம். கரெக்டா ஏற்கனவே நம்ம பார்த்த காரியங்கள் தான். ஒரு 2 நிமிஷம் பார்த்து முடிச்சிடலாம். நம்ம தேவனுடைய தற்காலிக சித்தம், அப்புறம் அவருடைய நிரந்தர சித்தம், இந்த ரெண்டுத்துக்கும் இப்ப யோனாவே வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிளே நமக்கு தெளிவா புரிஞ்சிடும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரியறதுக்கு இந்த மாதிரி பைபிள்ல இப்ப இதுக்கப்புறம் நம்ம எதை எடுத்து படிச்சாலுமே இது எதுக்காக நம்ம பாக்குறோம் அப்படின்னா, ஓகே இது வந்து ஆண்டவருக்கு விரோதமா அவங்க செய்யறாங்க அப்படின்றது சர்வசாதாரணமா வரக்கூடியது. ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறாக செய்யறாங்க, இது வந்து மனுஷன் அவனுடைய சுய சித்தத்தினால செய்யறான், அப்படி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அப்ப அடிப்படை இது ஃபவுண்டேஷன், இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா காரியங்களும் ஈஸியா புரியும். இந்த கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா தேவனுடைய தற்காலிக சித்தம். ஸோ தேவனுடைய தற்காலிக சித்தத்தை பத்தி ஒரு வசனம் பார்க்கலாம். வேற ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப இது வந்து ஒரு கட்டளையாவே இடுறாரு. அப்ப கட்டளை இடுறாருன்னா இது தேவனுடைய சித்தமா இல்லையா? ஆதாமுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது தேவனுடைய சித்தம். என்ன கொடுக்குறாரு? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் ஆதாமுக்கு கட்டளையிட்டது தேவனுடைய தற்காலிக சித்தம். ஆனா வாய் வழியா ஓரலாவே சொல்லியிருக்காரு இதை செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இங்க நினிவேக்கு போக சொன்னப்ப அவன் போவாம தர்ஷீஷுக்கு அதுக்கு விரோதமா ஓடி போனோடனே நம்ம வந்து யோனா தன்னுடைய சுய சித்தத்தினால தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக விரோதமாக எதிர் திசையில ஓடி போனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறோமோ, அதே மாதிரி இங்கேயும் வந்து தேவன் ஆதாமு கிட்ட சொல்லும் போது இதை கட்டளையிட்டானோடனே தேவனுடைய வாய் வழியாக வந்த இது தற்காலிக சித்தம். ஆனா நமக்கு அது புரியறது இல்லை. அப்ப தேவனுடைய நித்திய சித்தம் இங்க என்ன இருக்கு? ஏன்னா ஆதாம் இந்த கனியை புசிக்கிறதற்கு முன்னாடியே என்ன ரெடியா இருக்கு? அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி. அடிக்கப்பட்ட வண்ணமா இருந்த ஆட்டுக்குட்டி உலக தோற்றத்துக்கு முன்பு, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவரு. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி, உலக தோன்றது முதல் அடிக்கப்பட்டிருக்காருன்னா அங்க பாவமே வரல. அப்ப பாவமே வர்றதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னும் போது அப்ப இது எல்லாமே ஒரு காரணத்தோட வருது. அப்ப இந்த இதுல கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னது தேவனுடைய சித்தம், 100% தேவனுடைய சித்தம். ஆனா அது நித்திய நிரந்தர சித்தமானா கிடையாது. அவர் வாய் வழியா ஓரலா சொன்ன சித்தம் தான். ஆனா அது தற்காலிக சித்தம். எப்படி தற்காலிக சித்தம்னு நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ரோமர் 8வது அதிகாரம் 21வது வசனம் படிங்க. ரோமர் 8:21. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்பட்டினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அந்த சிருஷ்டியானது எப்போ ஆதாம் முதல் பாவம் செய்யறது, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல அப்படின்றது ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம். இது வந்து எல்லா இதுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். இப்ப யோனா வந்து தன் சுய இஷ்டத்தினாலே அல்ல, எங்க தர்ஷீஷுக்கு ஓடி போனது, வச்சவராலே போயிருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து கீழ்ப்படுத்தினவராலே மாயை கீழ்பட்டிருக்கான். அப்போ ஆதாம் வந்து பாவம் செய்யும் போது தன்னுடைய சுய இஷ்டத்துல செஞ்சரல. தேவன் அந்த கட்டளையை கொடுத்தது, இந்த கனியை புசிக்க வேண்டாம், இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னது வந்து தேவனுடைய தற்காலிக சித்தம். ஆனா அந்த சித்தம் அவர் வாய் வழியா சொல்லி அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு, அதனால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, அது சித்தமா இருந்துச்சு.
ஆனா அதுக்கு முன்னாடியே மீட்பை தயாரிச்சு வச்சிருந்தாரு. மீட்பு ஆயத்தமா இருக்கு. அதன் வழியா தான் வரணும்ன்றது அவருடைய திட்டமா இருக்கு. அப்ப அந்த நித்திய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த சிருஷ்டியானது அவனுடைய இஷ்டத்தினால அல்ல, தேவன் தான் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறவர். அது என்னவா இருக்கட்டும். அப்ப கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி அப்படின்னு பார்த்தா, எதுக்காக ஏன் இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு போது நம்ம யோனானுடைய இதுல வந்து பார்த்தோம். பின்னாடி இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு அடையாளத்தை தவிர வேற அடையாளமே கொடுக்கப்படுறது இல்லைன்னு. ஒரு சில விஷயத்துல காரணம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு சில விஷயத்துல காரணம் சொல்லப்படவில்லை. ஆனா எல்லாமே தேவனுடைய சித்தத்துலதான் நடக்குது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கோம். இங்க வந்து பார்த்தோம்னா அப்படியே அந்த 20வது வசனம் படிங்க, 8:20. அது என்ன காரணம்னு தெரியும். அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்கு உரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே. அப்படியே அது கண்டினியூ பண்ணுங்க. 21. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க ரீசன் சொல்லும் போது அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, அப்ப முதல்ல அடிமைத்தனத்துல போனோம், அப்புறம் அது அழிவுல இருந்து விடுதலையாக்கப்படணும். தேவனுடைய பிள்ளைக்குரிய மகிமையான சுயாதீனத்தை என்று பெற்றுக்கொள்ளும் என்ற நம்பிக்கையோட, யாருடைய? நம்மளுடைய நம்பிக்கை இல்ல, தேவனுடைய நம்பிக்கை அது. அந்த நம்பிக்கையோட அந்த சிருஷ்டியானது, முதல் மனுஷனானது பாவம் செய்யும் போது, உள்ள பாவத்துக்குள்ள உட்படும் போது, கீழ்ப்படியாமைக்குள்ள போகும்போது சுய இஷ்டத்தினாலே அல்ல. அப்ப சுய இஷ்டம்ன்றது அங்க கிடையாது. நம்ம வந்து ஆதாம் வந்து தன் சுய இஷ்டத்துல வந்து கனியை தின்ன, ஆண்டவர் தின்னாதன்னு சொன்னாருன்னு அவன் தின்னுட்டான். ஏன்னா தின்னாதன்னு சொன்னது வந்து அந்த தற்காலிகமா தேவனுடைய சித்தம் அப்படின்றது புரியல. அது ஒண்ணுதான் தேவனுடைய சித்தம் நினைச்சிட்டு, அப்ப அவன் தின்னது வந்து என்னாச்சு? தேவனுக்கு விரோதமான செயல் அப்படின்னு நினைச்சிடறாங்க. அப்ப அது தேவனுக்கு விரோதமான செயல்ன்றது கிடையாது. தேவன் அந்த செயலையும் வாய் வழியா சொல்லாம கொண்டு வந்திருக்காரு. அப்ப இங்க ரோமர்ல வரும்போது இன்னும் தெளிவுபடுத்துறாரு. அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே. அப்ப யாரோ ஒருத்தர் கீழ்ப்படுத்திருக்காரு. அப்ப யார் கீழ்ப்படுத்த முடியும் அந்த சிருஷ்டியை? யார் அந்த சிருஷ்டி கர்த்தாவோ அவர் தான் கீழ்ப்படுத்த முடியும். சப்ஜெக்டர் அப்படின்றதுக்கு காடுன்னு அர்த்தம். கீழ்ப்படுத்துகிறவர் அப்படின்றதுதான் கடவுள்ன்றதுக்கான அர்த்தமே. காடுனா சப்ஜெக்டர், ஒரு பிளேசர். எந்த இடத்துல வச்சு கீழ்ப்படுத்தியிருக்காங்களோ அவங்களுக்கு பேர் காட். அப்ப அந்த கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு, அழிவுக்கு, வேனிட்டிக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. அப்ப அதுக்கு ஒரு காரணத்தை மேல் வசனத்துல சொல்றாங்க. அப்ப இந்த காரியங்கள்லாம் நமக்கு புரியும் போதுதான் வந்து அந்த ரியாலிட்டி எது நடந்தாலும் தேவனுடைய சித்தத்துலதான் நடக்குது அப்படின்றது நமக்கு கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். இப்ப இதுல வசனத்துல போல உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துல சொல்றேனே. இது வந்து வெறும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் இல்ல, எதை எடுத்து படிச்சு பார்த்தாலும் நமக்கு அதுல 2 சித்தம் இனிமேல் பார்க்கலாம். ஏன்னா மனிதனுடைய சுய சித்தம்ன்றது ஒண்ணு கிடையாது, சுய இஷ்டத்தினாலே அல்ல. ஏன்னா இந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டே அடுத்த இதுக்கு இந்த ஒரு விஷயத்த சொல்றேனே. தானியேல்ல 4வது அதிகாரம் 35வது வசனம். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின் படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். இது வந்து எந்த அளவுக்கு ஒரு வார்த்தை அப்படின்னா, இது புரிஞ்சதுனாலே நம்ம பாதி குழப்பத்துல இருந்து வெளியே வந்துடலாம். இந்த பழைய ஏகப்பட்ட டிராமாக்கள் பண்றதுல இருந்து வெளியே வந்துடலாம். அப்ப இதுல என்ன போட்டிருக்குன்னா, பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்னப்படுவார்கள். அப்ப ஏதோ ஆதாம் தன்னுடைய சுய சிஸ்டத்தினால தேவனுக்கு விரோதமா செஞ்சுட்டான், அதனாலதான் இந்த நிலைமை அப்படின்னா, பூமியின் குடிகள்ல அவனும் இருக்கிறான். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அப்ப அதுல ஆதாமும் உட்படும், யோனாவும் உட்படும், நம்ம எல்லாருமே உட்படுறோம், எல்லாருமே. அப்போ ஒன்றுமில்லை எனப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே எங்க வரைக்கும்னா வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். இந்த ஒரு வசனம் தெளிவா புரிஞ்சிட்டாலே பாதி கன்ஃபியூஷன் தீந்துரும். அப்ப அவருடைய சித்தம், அப்ப அந்த அவருடைய சித்தம்னு சொல்லும் போது 2 விதமான சித்தம் இருக்கு. அததான் புரியாம குழப்பம். என்ன சித்தம்? ஒண்ணு அவர் வாய் வழியா சொல்றது, இன்னொன்னு அவர் நம்ம மூலமா நடத்தி செய்யப்படுறது. 2வது
அவருடைய குறுகிய காலத்திற்கான ஒரு தற்காலிக சித்தம் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு நித்திய சித்தம், நிரந்தர சித்தமா இருக்கு. இது ரெண்டும் முரண்பட்டு கூட இருக்கலாம். நிறைய டைம்ல இது வேறையா இருக்கலாம், அது வேறையா இருக்கலாம், இதுக்கு எதிராக கூட இருக்கலாம். ஆனா நிரந்தர சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் இந்த தற்காலிக சித்தத்தையும் பயன்படுத்துகிறார். இதை வச்சு அதை நிகழ்த்துகிறார் சில டைம்ல. அப்ப இந்த ஒரு புரிதல் வந்துச்சுன்னா மனிதன் தன் சுய இஷ்டத்தினால, ஏன்னா இருக்கிறதுலே முதல் சொல்றது ஆதாம் அவனுடைய சுய இஷ்டத்துல போய் தேவன் அவனுக்கு சுய சித்தம் கொடுத்திருக்காரு. ஆதாம் பெரிய கடவுள் மாதிரி அவன் போய் தேவனுக்கு விரோதமா கனியை புசிச்சுட்டான் அப்படின்றதே எவ்வளவு ஒரு அபத்தமான ஒரு செயல். ஏன்னா தேவன் தன்னுடைய சிருஷ்டியை சிருஷ்டிச்சிருக்காரு. அதுல ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய நோக்கத்தை அவர் நிறைவேற்றிக்கிட்டே இருக்காரு. அவருடைய பர்பஸ்க்காக அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் நிகழ்த்தப்படுது. அது இங்க பூமியில மட்டும் இல்ல, வானத்தின் சேனையும் சேர்த்துதான். அப்ப அதுல எல்லாமே வந்துடுது. அது நம்ம இப்ப போக வேண்டாம், டைம் ஆயிரும். வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி சொல்றதுக்கு ஒருத்தனும் கிடையாது அப்படின்றாரு. அப்ப இந்த புரிதல்ல நம்ம சும்மா இந்த உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப ஜனங்கள் வந்து சவுல ராஜாவா வேணும்னு கேக்குறாங்க. ராஜாவா வேணும்னு உடனே சவுல செலக்ட் பண்றாரு. சவுல் எந்த கோத்திரத்துக்காரர்? பென்யமீன் கோத்திரம். பெஞ்சமின் கோத்திரத்துக்காரரு. ஆனா இஸ்ரவேலின் ராஜா எந்த கோத்திரத்துல இருந்து வரணும்னு தீர்க்க தரிசனத்தின்படியே இருக்கு? யூதா Judah. யூதா கோத்திரத்துல இருந்து வரணும். யூதா கோத்திரத்துல இருந்து. ஏன்னா ஷைலோ வர்ற வரைக்கும் யூதால இருந்து செங்கோல் போவாதுன்றாரு. எப்ப? ஆதி ஆகமத்திலே அந்த பிளஸிங்ஸ் கொடுக்கும் போதே. அப்போ அந்த டைம்ல இருந்தே தேவனுடைய நித்திய நிரந்தர சித்தம் என்ன அப்படின்னா யூதால இருந்துதான், தாவீதுல இருந்துதான் வரணும். யூதா கோத்திரத்து ராஜசிங்கம் வந்து யூதாவினுடைய சிங்காசனம் தான் அமையணும். ராஜ்யம் யூதாவுடைய ட்ரைப்ல இருந்து வரணும் அப்படின்றது தேவனுடைய நிரந்தர சித்தம். ஆனா கேட்ட உடனே ஏன் யூதால இருந்து கொண்டு வரல, பெஞ்சமின்ல இருந்து கொண்டு வராரு? அப்ப அதுல தேவனுடைய தற்காலிக திட்டம் இருக்கு. அதே மாதிரி அப்போ அமலேக்கியர்களுக்கு விரோதமா இவன் வந்துட்டு கொஞ்சம் பேரை எல்லாம் இது பண்ணி விட்டுட்டு வந்த உடனே ராஜ்யம் அவன் கையில இருந்து பிடுங்கப்பட்டு, இனி உனக்கு கிடையாது, உன்னை பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய இதை காட்டிலும் உன்னுடைய சிநேகிதனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருது, தாவீது கொடுத்துட்டேன்ட்டுன்னு. அப்போ சவுலை தெரிந்தெடுக்கும் போதே தேவனுக்கு தெரியும் சவுலோடைய ஜெனரேஷன்ல ராஜ்யம் கண்டினியூ ஆகி போக கூடாதுன்றது. தெரியுமா தெரியாத ஆண்டவருக்கு? தெரியும். ஏன்னா யூதால இருந்துதான் ராஜ்யம் வரணும், மேசியா யூதால இருந்து தான் வரணும். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடத்துறாரு. அப்போ இது வந்து ஜனங்கள் கேட்டனால தேவனுடைய சித்தத்திற்கு மாறா சவுல் வந்துட்டாரா? இல்ல தேவனுடைய சித்தத்திற்கு மாறா சவுல் அமலேக்கியரை கொல்லாம கொஞ்சத்தை வச்சு சாம்பேல் வந்து அவனை தள்ளி இன்றைக்கு உன்னை கொடுத்துட்டாருன்னு சொன்னது வந்து சவுல் வந்து தேவனுக்கு விரோதமா செஞ்சிட்டனால, தேவனுடைய சித்தத்திற்கு மாறா செஞ்சனால அந்த தண்டனை வந்துச்சா? இல்ல. அப்போ சவுல் அப்படி செய்யணும், அவனை ஒதுக்கி போட்டுட்டு அந்த இடத்துல மறுபடியும் தாவீதை கொண்டு வரணும். ஏன்னா இவங்க ராஜா கேட்கிற டைம்ல தாவீது வந்து சின்ன பையன், அப்ப கொண்டு வர முடியாது தாவீதின் சிங்காசனத்துல. ஏன்னா ஈசா என்னும் அடிமரத்துல இருந்து தாவீதுன்ற துளிர் வந்து வரணும். அப்ப எல்லாமே ஒரு பெரிய பிளான் ஆண்டவர் இருக்கு. அந்த பிளான் படி ஆண்டவர் நிகழ்த்துறாரு. புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து இது ஆண்டவருடைய தற்காலிக சித்தமா, இது சொல்லப்பட்ட சித்தமா, இல்ல இது நம்ம மூலமா நடத்தப்படுறதா? அப்ப எல்லாமே தேவனுடைய சித்தத்தில்தான் நடக்குதே தவிர அவருடைய கையை தடுத்து நிறுத்தி நீர் என்ன செய்கிறீர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருவனும் கிடையாது. பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஆண்டவர் ஒண்ணும் கிடையாது, பூமியின் குடிகள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ அது படி நடக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு மாறா நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அழுது ஜெபிச்சு ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நடக்கணும், சித்தம் நடக்கணும், சித்தம் நடக்கணும் வேண்டியதே இல்லை. என்ன நடக்குதோ அது தேவனுடைய சித்தம்னு தெரிஞ்சாலே நம்ம எந்த சூழ்நிலையும் மனநம்பியமா இருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். எந்த சூழ்நிலை, ஏன்னா எந்த சூழ்நிலைக்குள்ள போறோமோ அது தேவனுடைய ஏதோ ஒரு சித்தம். ஒண்ணு சொல்லப்பட்ட சித்தம், இல்ல நம்மளை வழி நடத்துற சித்தம், அதன் வழியா நம்மளை நடத்தி செல்லுகிற சித்தமா இருக்கு. அது தேவனுடைய பார்வையில, நம்ம உலகத்தாருடைய பார்வையில தேவனுக்கு விரோதமா கூட இருக்கலாம். எப்படி யோனா வந்து தர்ஷீஷுக்கு ஓடி போனதும், ஆதாம் வந்து கனியை புசிச்சதும், அந்த ஒரு பாத்திரத்தை செஞ்சது பார்வோன் கிட்ட வந்து சொல்லும் போது இவன் இப்படி செய்வான்னு சொல்லிட்டு பார்வோன் கிட்ட சொன்னது மோசே கிட்ட. பார்வோனுக்கே தெரியாது, அவன் கடினப்படுத்துறான்னு நினைச்சு பண்றான். அப்ப எல்லாமே வந்து தேவனுடைய நோக்கத்தையும் சித்தத்தையும் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். சிலருக்கு சொல்லி வருது, சிலருக்கு சொல்லாம வருது தேவனுடைய சித்தம். ஒண்ணு அவருடைய தற்காலிக சித்தத்தை சிலர் பிளே பண்றாங்க, சிலர் அவருடைய நிரந்தர சித்தத்தை பிளே பண்றாங்க. ஆக மொத்தத்துல எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படிதான்
வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளும் நடத்தப்படுகிறது. அவருடைய சித்தத்திற்கு மாறா அவருடைய கையை தடுத்து ஒண்ணு செஞ்சிட ஒருத்தனால முடியாது. அதுவும் பூமியின் குடிகள் ஒன்றுமே கிடையாது. அதனால இது வந்து ஒரு ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். இந்த யோனா புக்ல இருந்து நமக்கு டேக் அவேன்னு சொல்ற மாதிரி எடுத்துக்கிறது. அப்போ எது நடந்தாலும் அது தேவனுடைய தற்காலிக சித்தத்தின்படியோ அல்லது அவருடைய நிரந்தர சித்தத்தின்படியோ தான் நடக்குது. அப்ப நடப்பவை அனைத்துமே என்னது? தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்கிறது. நம்மளுடைய பார்வையில அது விரோதமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சரி, உதாரணத்துக்கு தர்ஷீஷுக்கு போனதோ, இல்ல ஆதாம் கனியை புசிச்சதோ, இல்ல சவுல் வந்து அந்த அமலேக்கியரை கொஞ்சம் இது பண்ணாம விட்டதோ, இதெல்லாம் அந்த புரிதலினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல கம்மியா இருக்கிறவங்க வந்து மனிதர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமா இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வசனத்தின் அடிப்படையில அப்படி செய்யவும் முடியாது, அப்படி சொல்லவும் முடியாது. எல்லாமே மனுஷனுடைய சித்தத்தின்படியல்ல. தேவன் அவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர். அப்படி மனுஷன் மாத்திர முடியும் அப்படின்னா அவர் சர்வ வல்லமையாவே இருக்க முடியாது. அப்ப நடப்பது அனைத்துமே தேவனுடைய சித்தத்தின்படிதான் நடக்குது அப்படின்னா, ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, அவரு சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப எல்லாவற்றையும் செய்ய வல்லமை இருக்கிற, எல்லாவற்றையும் நிகழ்த்துகிற தேவனா இருப்பதனால்தான் அவரை சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றோம். யாரா ஒருத்தர் தேவனுடைய சித்தத்திற்கு மாறா செய்யறாங்க அப்படின்னும் போதே, அந்த தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமா போகுது அப்படின்னு சொல்லும் போதே என்ன இல்லைன்றோம்? அவரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இல்ல. அவர் நினைத்தது தடைப்பட்டிருக்கு. அவருடைய சித்தத்திற்கு யாரோ மாறா செய்யறாங்கன்னு நம்ம சொல்றோம். அப்ப இது வந்து ஒரு தவறான உபதேசம், தவறான புரிதல் தேவனை குறித்து. அப்ப நம்ம தேவனை வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கோம்னா, வாய் அளவுல உதட்ட அளவுல அவர் சர்வ வல்லமை உள்ளவர்னு நினைக்கிறோமே தவிர, நிகழ்கிற காரியங்களும் ஜனங்கள் செய்யறதையும் பார்க்கும்போது இல்ல 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 இதெல்லாம் தேவன் செய்ய வாய்ப்பே கிடையாது. ஏன்? அது புரிதலின் கம்மி, தேவனை பற்றி புரிஞ்சுக்கிறது கம்மி. அப்ப நமக்கு வந்து தெளிவா இன்னைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம யோனா புத்தகத்துல வந்து ஏறக்குறைய முடிக்க போறோம். நெக்ஸ்ட் வீக் வந்து சும்மா ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் அந்த மத்தேயில எப்படி கம்பேரிட்டிவ் ஆகுது அப்படின்றது மட்டும் ஒரு விஷயம் பார்த்துட்டு நம்ம இது பண்ணலாம். ஆனா மெயினான விஷயம் நம்ம இன்னைக்கு பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுடைய சித்தம். இந்த சித்தத்தை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த யோனாவினுடைய புத்தகமே வருது. அதுல தேவனுடைய சித்தம் என்ன அப்படின் போது அவன் தர்ஷீஷுக்கு ஓடி போகணும்ன்றதுதான் முக்கியமான சித்தம். ஏன்னா அதுல ஓடி போனாதான் 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுல மரித்திருந்து அப்புறம் உயிரோட வர முடியும். இதுதான் இந்த யோனாவின் நிருபத்தினுடைய முக்கியமான நோக்கமே தவிர, நினிவே மக்களை ரட்சிக்கப்பட வைக்க வேண்டும் என்பது அந்த காலகட்டத்துல அது முக்கியமான நோக்கம் கிடையாது. அது வந்து ஒரு பை ப்ராடக்டா அப்ப நடந்துச்சு. ஆனா அது கூட ரொம்ப நாளைக்கு நீடித்து இல்ல. அது வந்து திரும்ப ஒரு 100-140 வருஷத்துக்குள்ள மறுபடியும் நினிவே ஒண்ணும் இல்லாம விழுக்கப்பட்டு போச்சு. அப்ப தேவனுடைய போக்கஸ், திட்டம். அப்ப இனிமேல் நமக்கு தெளிவா என்ன நல்லா தெரியுது அப்படின்னா, நிச்சயமா யோனா வந்து தேவனுக்கு விரோதமாக அவருடைய வார்த்தைக்கு மாறா ஓடி போல நம்ம அப்படி புரிஞ்சுக்கிறோம். ஆனா அவன் ஓடி போனது என்னமோ அவன் சுயமா கூட யோசித்து ஓடி போயிருக்கலாம். ஆனா எதுவுமே அந்த சுயமா நடப்பது அல்ல, தன் சுய சித்தத்தினாலே அல்ல. தேவன் எதை நடத்துகிறாரோ அதைத்தான் நடக்குது அப்படின்றது நமக்கு தெளிவா இருக்கு. இதுல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணலாம். வேற ஏதாவது கேள்விகள், டவுட் வேற ஏதாவது இருக்கா யாருக்காவது? யாருக்கும் எதுவும் கேள்விகள் இல்லையா? இல்லைங்கண்ணா, கிளியரா இருக்கா? கிளியரா இருக்குங்க. ஓகே 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 ரைட் ஓகே. அப்ப யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணலாமா? யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணலாம். ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இதோ இந்த நாலு வேத பாடத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தாமே ஆண்டவரே அப்பா, இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே யோனாவின் கதையை ஆண்டவரே அவருடைய தேவனுடைய சித்தம் இல்லாமல் யோனா சுய சித்தத்தின்படி செய்தார் என்று நாங்கள் எண்ணிருந்தோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்த வேதத்தின் வெளிச்சத்தின்படி ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தின்படியே எல்லாம் ஆனது என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம் அப்பா. அதற்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, இந்நாள் மாத்திரம் அல்லப்பா, வரும் நாட்களிலும் ஒரு காரியத்திலும் நாங்கள் இன்னும் இன்னுமாக ஆழமாக புரிந்து கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே அப்பா, தேவகுமாரன் ஆண்டவரே 3 நாள் இரவும் பகலும் பூமியிலே இருப்பது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. அதுபடி ஆண்டவரே யோனா நிழலாட்டமாக ஒரு உவமையாக ஆண்டவரே ஒரு
தீர்க்க தரிசனமாக நீர் மார்க் பண்ணிருக்கீங்கப்பா. அதற்காக எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி தகப்பனே. அன்றைய நாட்களிலே ஆண்டவரே யோனா புத்தகத்தை யூதர்கள் கையில் இருந்தும் ஆண்டவரே அந்த ஒரு கண்கள் திறக்கப்படாத இருந்தார்கள் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே நீர் கண்கள் திறக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அண்ணாவையும் ஆண்டவரே லூயிசாரையும் இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இந்த கூடுகையில கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, வழிநடத்துங்கப்பா. எல்லா காரியத்தையும் உமது கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. துதி கன மகிமை எல்லாவற்றையும் என் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு முழு உணர்வே உள்ளமே பரிசுநாமத்தை அவருடைய ஸ்தோத்திரி. பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த அவர் செய்த சகல சகல உண்மையான வராதே. Amen. ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Thank Lord. you.